அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ற குரலுடன் இன்று நாம் ஆய்வு நோக்கில் உலக நாடுகளில் தமிழர்களின் தொடர்புகளை பற்றிய இந்த நிகழ்வில் முதலில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் நாடான கொரியா தொடர்பு பற்றி இன்று நாம் உரையாட இருக்கின்றோம். இன்று நம்மிடையே மிகவும் முக்கியமான ஒரு விருந்தினர் வந்திருக்கின்றார்கள். அவர் கொரியாவிலே வாழ்ந்து தற்போது பல ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கும் டாக்டர் எஸ் ஆரோக்கியராஜ் அவர்கள். வணக்கம் திரு ஆரோக்கியராஜ் அவர்களே. வணக்கம் மேம். தற்போது நாம் அவரிடமே அவரை பற்றிய அறிமுகத்தை பெறுவோம். ஆரோக்கியராஜ், நீங்க சொல்லுங்க, உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க. நீங்க எப்படி இங்க தமிழ்நாட்டுல இருந்தீங்க, அதுக்கப்புறம் கொரியா எப்போ போனீங்க, அந்த விவரத்தெல்லாம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தமிழ்நாடு, நான் என்னோட பூர்வீகம் பாண்டிச்சேரி, புதுச்சேரி மாநிலம். நான் உயர்கல்வி எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் தான் படித்தேன். சென்ட் ஜோசப் காலேஜ் கடலூர், அப்புறம் லயோலா கல்லூரி சென்னை படித்தேன். படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே அங்கேயே பிஹெச்டி முடிச்சுட்டு அப்புறம் 2 வருடம் அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல பொறியியல் கல்லூரியில பயோடெக்னாலஜி துறை பேராசிரியர் இருந்தேன். என்னோட ஆய்வு இதுன்னு பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரியல் துறை, மைக்ரோபாலஜி டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் இன்னொரு வந்து நம்மளுடைய மருத்துவ தாவரங்கள்லாம் இருக்குல்ல, மூலிகை தாவரங்கள், அதோடைய மருத்துவ குணங்கள் வந்து சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்றது. ஏற்கனவே நம்மளுடைய மூலிகை தாவரங்கள் எல்லாமே தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். இப்ப கரிசலாங்கண்ணி தான், அது என்னோட மருத்துவ குணம் இருக்கு. கபசுர குடிநீர், அது என்ன மருத்துவ குணம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா சயின்டிபிக் டேட்டாஸ் இருக்காது. எங்களை போன்ற ஒரு ரிசர்ச் ப்ரொஃபசர்ஸும் சரி, நாங்க அதை வந்து ஆவணப்படுத்தி அதை வந்து சயின்டிபிக் ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணோம். இது ஒண்ணு. அப்புறம் மாணவர்களை வந்து ஆய்வுக்கு சம்பந்தமா அதை வந்து அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட். அவங்களுக்கு நம்ம எதுவும் சொல்லிக் கொடுக்கணும்னு தேவையில்ல. ஆனா ப்ராப்பரா அவங்க வந்து கைட் பண்ணும். சரியா கைட் பண்ணா ஒரு கரெக்டா ஒரு இது வரும். அப்ப என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, நான் அங்க வேல்டெக்ல படிக்கும்போது, வேல்டெக்ல நான் ப்ரொஃபஸரா இருக்கும்போது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மலேசியா அது போல நாட்டுல அவங்களுடைய பேப்பர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்புறம் அங்க இருக்கும்போது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே மாஸ்டர் பிஹெச்டிக்கு வந்து கிட்டத்தட்ட யூஎஸ், யூகே, தென்கொரியா அது போன்ற கிட்டத்தட்ட 12-15 மாணவர்கள் வந்து எல்லாமே வெளியே வந்திருக்கிறாங்க. அது போல அப்புறம் இது 2011 பிஹெச்டி முடிச்சேன். அப்புறம் 2013 வரை அந்த கல்லூரி பேராசிரியர் இருக்கிறேன் பொறியியல் கல்லூரியில. இதன் நடுவுல வந்து நிறைய சயின்டிபிக் இந்தியன் ஃபண்டிங் ஏஜென்சிஸ், டிஎஸ்டி, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில், அதாவது ஒன்றிய அரசும் சரி மாநில அரசும் சரி, அவங்களுடைய நிதியை வாங்கி நிறைய கருத்தரங்கெல்லாம் நடத்திருக்கிறேன். ஸோ அப்ப அங்க வந்து எனக்கு வந்து நிறைய மக்கள் கூட பழகும் போது எனக்கு தெரியும் நிறைய அந்த டீம் ஒர்க், இண்டிவிஜுவல் ஒர்க், அதெல்லாம் அங்க கத்துக்கினேன். அப்புறம் 2013 என்னுடைய நண்பர் ஒருத்தர் வளனரசன்ட்டு, அவர் என் ஜூனியர். அவரு எனக்கு இங்க வாய்ப்பு வழங்கினாரு. அவர் என்னோட ஜூனியர். அதாவது லோயலா படிக்கும் போது நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன். 10 வருஷம் கழிச்சு அவனுக்கு திருப்பி இங்க ஹெல்ப் பண்ணான். அப்புறம் இங்க வந்தேன் நான் 2013 வந்துட்டு. அப்ப இங்க முதல்ல 2013ஆம் ஆண்டு இங்க வந்தேன். நான் தென்கொரியா வந்தேன். இது என்னோட பல்கலைக்கழகம். இதுதான் என்னோட பல்கலைக்கழகம். 2013 என்னுடைய பல்கலைக்கழகம் நான் இங்கதான் முதல்ல வந்தேன். இவங்கதான் என்னுடைய டிபார்ட்மெண்ட் 2013. இது என்ன துறைன்னு பாத்தீங்கன்னா அனிமல் சயின்ஸ். இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒர்க் பண்ணேன். அடுத்தது இங்க கொரியாவை பார்க்கும்போது அனிமல் சயின்ஸ் டிவிஷன். அது இங்க எப்படின்னா, நம்ம மாடு இருக்குல்ல, அது வந்து அதிகமா மீத்தேன் ரிலீஸ் பண்ணும். அப்ப இங்க இருக்கிற நிறைய பேர் யூரோப்பியன் கண்ட்ரிஸும் சரி கொரியாலும் சரி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. இப்ப நம்ம ஒரு ஜுரம் அடிக்கிறதா நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறோம்ல, அது போல மாடு வந்து மீத்தேன் ரிலீஸ் பண்ணும். மீத்தேன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குளோபல் வார்மிங்க்கு ஒன்னாவது முக்கியமான ஒரு ஃபேக்டர். அது பூமி வெப்பமாகறதுல பாத்தீங்கன்னா மீத்தேன் வந்து முக்கியமான ஃபேக்டர். அந்த மீத்தேன் எதுன்னு பாத்தீங்கன்னா பெட்ரோலு, டீசலு, அப்புறம் இது போன்ற ஃபாசில் ஃபியூல்ல இருந்து வரும். இது ஒரு ஃபேக்டர். இன்னொரு என்ன ஃபேக்டர் பார்த்தா, மாடு சாப்பிடும். நம்ம மாடு சாப்பிட்டு மாட்டை தீவனம் சாப்பிடும். தீவனம் வந்து பார்த்தோன்னா CO2 ரிலீஸ் பண்ணோம், பால் அது மாதிரி ரிலீஸ் பண்ணோம், பிளஸ் மீத்தேன் ரிலீஸ் பண்ணோம். ஸோ அப்ப அந்த மீத்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு 2 மாடுனா பரவாயில்ல. இப்ப இந்தியா போன்ற நாட்டுல பார்த்தோன்னா நிறைய மாடு இருக்கு. அப்ப நிறைய வளர்ந்த நாடுகள்லாம் என்ன ஐரோப்பா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அதுவும் தென்கொரியா விளைஞ்சிருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, இந்த மீத்தேன் எப்படி குறையலாம், இந்த கிளைமேட் சேஞ்ச் சொல்றாங்களா, கிளைமேட் சேஞ்ச் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இருக்குல்ல, சிபிசிசி. அப்ப அந்த கிளைமேட் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ல கொரியாவும் இருக்கு. அப்ப அவங்க எல்லாமே வந்து சரி மாட்டால மீத்தேன் ரிலீஸ் ஆகுது, அதை வந்து நம்ம இப்படி கண்ட்ரோல் பண்ணணும். அப்ப நிறைய கண்ட்ரில, ஆஸ்திரேலியா போன்ற நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. அப்ப ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து இப்போ மாட்டுக்கு நம்ம கொடுத்தோம்னா அந்த பால் நம்ம சாப்பிடுறோம்.
அப்ப அந்த பால் நம்ம சாப்பிட்டோம்னா அது நம்மளுக்கு வந்து அந்த சைடு எஃபெக்ட் வரும். அப்ப அதுக்கு மாற்று வழி எதுன்னு பாத்தீங்கன்னா, நான் தான் ஏற்கனவே வந்து மூலிகை தாவரங்கள்ல மருத்துவ தாவரங்கள்ல ஒர்க் பண்ணிருக்கிறேன்ல, எந்தெந்த தாவரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குமோ அது ஏற்கனவே கண்டுபிடிச்சோம். அப்ப அதை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இதுதான் பாருங்க. அப்ப அது வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் ஆகுது. அப்ப அந்த மூலிகை தாவரங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு கொரியாவில காடு மலை அங்கன்னு சுத்துவேன். அந்த மருத்துவ சோ அதுதான் இந்த இது. அப்ப காடு இதெல்லாம் அப்படி சுத்துவேன். இது என்னோட ரிசர்ச் லேப் இது. அப்ப இந்த காடு மாடு ரெண்டாவது ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்ட்னால ரொம்ப இந்த பூச்சி, இங்க இருக்கிற மண்ணு, அதுக்கப்புறம் இந்த மரங்கள், அப்புறம் புது புது விலங்குகள். ஏன்னா ஒரு நாடுன்னு பாத்தீங்கன்னாலே மனுஷன் மட்டும் வேறுபட மாட்டாங்க. அங்க இருக்கிற விலங்குகள் மாறுபடும், பூச்சிகள் மாறுபடும், மரங்கள் மாறுபடும். அப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப லவ் பண்ணி நான் சுத்துவேன். அப்ப அப்படி சுத்தும் போது தான் பாத்தீங்கன்னா நிறைய இங்க இருக்கிற கொரியாவில் கேட்டது ஆல்மோஸ்ட் எல்லாமே டாப் டு பாட்டம் வரைக்கும் நிறைய நான் எங்க ப்ரொஃபசர் என்ன வெளியே கூப்பிட்டாலே என்ன தயவுசெய்து சிட்டில கூப்பிட்டு போவாதீங்க, எங்களை அவுட்டோர் கூப்பிட்டு போங்க. பாருங்க ஃபுல்லா மழை தான் இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா 4000 அடி 5000 அடி இவங்க எல்லாமே ப்ரொஃபசர்ஸ். அவங்க கூட நான் போவேன். அப்ப அவங்க கூட பேசும்போது பழக்கும் போது நிறைய கண்டுபிடிச்சு நான் பேசும்போது தெரியும். நம்ம படிக்கிறதுமே இப்ப நம்ம படிக்கிறதோட நம்ம மக்களை பழகி பேசும்போது நம்மளுக்கு ரா டேட்டாவே கிடைக்கும். எப்பவுமே ஒரு ஆய்வா இருந்தாலும் சரி ஒரு ஃபேக்டிங்லவோ அது நம்மளுக்கு தெரியும். அப்ப அப்படி தெரியும் போது பேச்சு வழக்குல அந்த நிறைய வார்த்தைகள், தமிழ் வார்த்தைகள் சரி, அப்புறம் நிறைய சாப்பிடுவேன். அப்ப இந்த மாதிரி புத்தர் கோயில் எல்லாம் போகும்போது புத்தர் கோயில்லாம் பார்க்கும்போது அங்க இருக்கிற புத்தர் கோயில்ல அவங்க எப்படி அந்த வழிபாட்டு முறை எப்படி இருக்கு, உணவு முறை எப்படி இருக்கு, இது வந்து கொரிய தமிழ் ஒற்றுமைன்னு பார்க்கல, நம்ம அப்படியே பார்க்கும்போது தெரியும் இது என்னது நம்ம கிராமம் மாதிரியே இருக்கு. இப்ப இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட நம்ம பழைய காலத்துல நம்ம அய்யனார் கோயில் எப்படி இருக்கு, பழைய கோயில் சொல்றேன், இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு. இந்த பழைய கோயில்ல எப்படி இருக்குமோ அந்த அந்த மாதிரிதான் இருக்கும். கரெக்டுங்களா? அப்ப எனக்கு வந்து ஆமா, இப்ப நீங்க மூலிகை எல்லாம் போய் பாத்தீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மூலிகை எல்லாம் அங்க எதுவும் கிடைக்குதா? இங்க இல்ல, இங்க இருக்கிறது வேற, அங்க இருக்கிறது வேற. அது நிச்சயமாக வேற வேறதான் இருக்கு. இளநியே நம்ம ஊர்ல மாறி இருக்குல்ல, மரக்கணத்துல இருக்கிற மாதிரி இளநீர் ஒரு மாதிரி இருக்கு, கோயம்புத்தூர் ஒரு மாதிரி இளநீர் மாதிரி இருக்குல்ல. இளநீர் இருக்கு இல்லையா? அது மாதிரி கேக்குறேன் நான். அந்த நம்ம கிட்ட அந்த இது இருக்கு, ஆனா வந்து எக்ஸாக்டா அந்த இது வராது. அதுதான். ஆமா, சில இது இருக்கு. இப்ப நொச்சி பார்த்தா இங்க இருக்கு, நொச்சி நான் பாத்துருக்கேன், ஆனா எக்ஸாக்டா நம்மளோட இது இருக்காது. இங்கேயும் நொச்சி இருக்கு. இப்ப ஹாங்காங்ல இருக்கும்போது தண்டு கீரை எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலா அரைக்கீரை, முளைக்கீரை எல்லாம் அங்க கிடைச்சது எங்களுக்கு. அங்கேயே அவங்க கிடைக்கிறாங்க. அதுல அந்த கீரை வகைகள் எல்லாம் கிடைக்கும், ஆனா மலைகள்ல கிடைக்காது. அதெல்லாம் கமர்ஷியலா க்ரோ பண்றாங்க கிரீன் ஹவுஸ்ல வச்சு. அது மாதிரி அது மாதிரி இருக்கு. ஆமா, அது மாதிரி இருக்கு. ஆனா இவங்க முக்கியமான சோர்ஸ் எதுன்னு பார்த்தா கொரியா பொறுத்த வரைக்கும் அந்த மலைகள் இருக்கிற வேறு தான், அந்த ஜின்சன் அந்த இதெல்லாம் ரொம்ப கிழங்குகளை, இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ கிழங்குகளை, அந்த போல இதெல்லாம். அப்புறம் அந்த பைன் ட்ரீ, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் இங்கெல்லாம் இதோ இருக்கலாம். இதெல்லாம் பைன் ஃபாரஸ்ட், அந்த பைன் சார். அப்புறம் செஸ்நட் நம்ம சாப்பிடுறது தெரியுமா, அந்த அணில் குறிக்குமே செஸ்நட், அந்த செஸ்நட் அதிகமா நிறைய இருக்கும் அதுல. இப்ப நீங்க வந்து இப்போ நீங்க ஆய்வுக்காக அங்க போனீங்களா, இல்லாட்டினா வேலையா நீங்க டீச்சிங்காக போனீங்களா, எப்படி நீங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆய்வுக்காக நான் போனேன். அதுக்கப்புறம் ஒரு அதுக்கப்புறம் வந்து முதல்ல அனிமல் சயின்ஸ் டிவிஷன்ல இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நேஷனல் கேன்சர் சென்டர்ன்ட்டு ஒரு புற்றுநோய் ஆராய்ச்சி கழகம், அதுல வந்து ஆய்வு வந்து ஒரு 1.5 வருஷம் இருந்தேன். அதாவது பெண்களுக்கு வந்து பார்த்தோன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வரும். அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்த பெண்களுக்கு என்னென்னலாம் வந்து நுண்ணுயிரில் மாற்றம் இருக்குன்ட்டு அதை பத்தி நாங்க ஸ்டடி பண்ணோம். இது வந்து கவர்மெண்ட், பியூர் கவர்மெண்ட் ஒரு டேட்டாஸ், அதை வச்சு நாங்க பார்த்தோம். அப்ப உணவு, நம்ம சாப்பாட்டால அந்த உணவால என்ன மாறுபாடு இருக்கு, கர்ப்பப்பை புற்றுநோய் வந்து எப்படி வீரியம் அதிகமாகுது குறையுது, அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு அந்த டேட்டா இருக்கு. அந்த டேட்டாவை நாங்க ஸ்டடி பண்ணி அதை வந்து நேச்சர் அந்த ஜேர்னல் நாங்க பப்ளிஷ் பண்ணோம். அது இது வந்து பார்த்தோன்னா இது கொரியால இந்த டேட்டா கோவிட் டைம்ல நம்ம கபசுர குடிநீர் இருக்குல்ல, கபசுர குடிநீர் அது வந்து எல்லாருக்குமே தெரியும். கோவிட் வந்து அந்த டைம்ல கண்ட்ரோல் பண்ணுதுன்ட்டு. அப்ப இதுதான் டைம்லி ஒர்க். அப்ப நாங்க என்ன யோசிச்சோம், அப்ப வேக்சின் எல்லாம் வரல. 2021 அப்புறம் தான் வேக்சின் வந்தது. 2020 டிசம்பர் மாசம் தான் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் ரிப்போர்ட் ஆகுது. ஜனவரில வந்து பாத்தீங்கன்னா கொரியாவில ஜனவரி 2026 அப்புறம் தான் ஸ்ப்ரெட் ஆகுது.
அந்த டைம்ல வந்து இந்தியாவில இருந்தது. ஆனா வந்து நிறைய பேர் வருது. ஆனா டெத்து வந்து கம்மியா வந்துட்டே இருந்துச்சு. மத்த நாட்டு கம்பேர் பண்ணக்குள்ள தமிழ்நாடு இந்தியாவுல வந்து ஒரு கொஞ்சம் கம்மியா, குறிப்பா தமிழ்நாடு. அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கபசுர குடிநீர், அப்ப வந்து எடப்பாடி இருந்தார் முதலமைச்சர். அப்ப கபசுர குடிநீர் வந்து கொடுத்திருந்தார் 2020 சொல்றேன். அப்ப எல்லாருக்குமே கோவிட் பாசிட்டிவ் வருது. ஆனா டெத் கம்மியா இருக்கு, சீக்கிரமா ரெக்கவர் ஆகுது. அப்ப ஏன் ரெக்கவரி ஆகுதுன்ட்டு நாங்க சயின்டிபிக் ஸ்டடிஸ், அது எங்களுடைய பல்கலைக்கழகம், செஜாங் யூனிவர்சிட்டி, லயோலா கல்லூரி, அப்புறம் இன்னொரு பல்கலைக்கழகம், எப்பவுமே என்னோட ஆய்வு பார்த்தேன்னா இந்தியா விட மாட்டேன். எப்படி இழுத்து வந்து பிடிச்சி என்னோட ஆய்வுக்கட்டு எல்லாமே மேக்ஸிமம் 80% பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்கும், எங்க கொரியா இருக்கும். அது எப்படி இருந்தாலும் அது என்னோட ப்ரொஃபசர் நீங்க அப்படிலாம் வேணாம்னு சொல்லுவாங்க. அது எப்படி பேசி நான் வந்து அவங்க கிட்ட இது பண்ணிடுவேன், அந்த மாதிரி இது பண்ணிடுவேன். அப்ப நாங்க என்ன கண்டுபிடிச்சோம்னா, அப்ப அந்த கம்பல்சரி குடியில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட மூலக்கூறு இருக்கு. அதுல முக்கியமான மூலக்கூறு பாத்தீங்கன்னா ஒரு 15 மூலக்கூறு இருக்கு. அது வந்து கொரோனா வைரஸ் 3CL ப்ரோன்னு நம்ம சொல்லுவோம். இங்க பாருங்க 3CL ப்ரோன்னு சொல்லுவோம். அந்த 3CL ப்ரோன்ற ஒரு மூலக்கூறு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வைரஸ் இனப்பெருக்கத்தை ரெப்ளிகேஷன் ஆகும். அதாவது இப்ப எனக்கு வந்து ஒரு வைரஸ், எனக்கு காய்ச்சல் வருதுன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு ஒரு 10 வைரஸ் எனக்கு வந்துருச்சு ஸ்டார்டிங்ல. இந்த 10 என்ன பண்ணும், அது உள்ள வந்துட்ட பிறகு என்ன பண்ணும், அது அடுத்தது இனப்பெருக்கம் செய்யும். 10 வந்து அடுத்தது 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 வந்து 10,000 ஆகும், அப்படி போகும். அப்ப ஆகும்போது 10 100 ஆகும், 100 1000 ஆகும். அப்ப என்ன ஆகும், உடம்புல நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வைரஸ் 10 வைரஸ் இருக்கும் போது என்ன பண்ணுவோம், பட்டுன்னு எதிர்ப்பு சக்தி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 நியூட்ரன்ஸ் ஆகும், ஒரு 8 ஆகும், 7 ஆகும். 100 வரும்போது பார்க்கும்போது அதுக்கான எதிர்ப்பு சக்தி உருவாக்கி ஒரு 70 80 ஆகும். இந்த ரீசன் தான் பாத்தீங்கன்னா இது வந்து ஜெனரல். இப்ப நம்ம கபசுர குடிநீர் குடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. அது எப்படி ஆகுதுன்னா, இந்த 3CL போன்ற மூலக்கூறை வந்து அது ஸ்டாப் பண்ணுது. 3CL ப்ரோ அதோட ஃபேக்டர், அதோட முக்கியமான இது என்ன, அந்த வைரஸ் மல்டிப்ளை ஆகிறதுக்கு உதவி பண்ணுது, பெருக்கிறதுக்கு. அதாவது ஒரு வைரஸ் இருந்ததுன்னா 10 ஆகும், 10 100 ஆகுது இல்ல, அதுக்கு முக்கியமான காரணம் 3CL ப்ரோ. அப்ப அந்த 3CL ப்ரோவை நம்ம கபசுர குடிநீர் குடிக்கிறோம்ல, அது வந்து தடுக்குது. அது தடுக்கிறதுனால வைரஸ் வந்து பெருக்க மாட்டேது. அதனால்தான் நம்மளுக்கு கோவிட் பாசிட்டிவ் வந்தாலும் வித்தின் 7 daysல ரெக்கவரி ஆகுது. ரீசன் பிடிக்குங்களா? இப்ப நம்ம குடிக்கலன்னு வச்சுக்கலாம், நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும். அப்ப என்ன ஆகும், 1 10 ஆகும், 10 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 10,000 ஆகும். இந்த கபசுர குடிநீர் வந்து சாரி, இந்த கோவிட் வைரஸ் அதிகமாக ஆகும்னா அந்த வைரஸ் என்ன பண்ணும், நம்ம லங்ஸ்ல வந்து AC2 ரெசப்டார்னு இருக்கும், அது ஒரு முக்கியமானது. அந்த AC2 ரெசப்டார் லங்ஸ்ல இருக்கும், கிட்னில இருக்கும், முக்கியமான ஆர்கன் இருக்கும். அது போய் பைண்ட் ஆயிடுச்சுன்னா மூச்சு திணறல் வரும், ஒரு ஆர்கனா ஃபெயிலியர் ஆகும். அதுதான் ரீசன். சோ இதை நாங்க கண்டுபிடிச்சோம். அந்த நேரத்துல வந்து இங்க கொரியால ரொம்ப பாராட்டினாங்க. இது வந்து இங்க இருந்தது. இது தமிழ் பேப்பர்ல வந்து இருக்கு. இதுதான் சயின்டிபிக் ஆர்டிகல். ஃப்ரான்டியர்ஸ்ல நாங்க பப்ளிஷ் பண்ணோம். எல்லாரும் அந்த மருந்து எடுத்துட்டாங்களா? மருந்து அவங்க எங்கிட்ட கேட்டாங்க, இது கேட்டாங்க. ஏன்னா அப்ப வேக்சின் இல்ல. அப்ப வந்து இங்க நிறைய நியூஸ் பேப்பர்ல போட்டாங்க, இங்க பாருங்க தமிழ்நாட்டுல இந்தியாவுல இந்த கபசுர குடிநீர் வந்து கோவிட வந்து கட்டுப்படுத்துதுன்ட்டு. அன்னைக்கு அது பெரிய நியூஸ் ஆச்சு. அதான் சிறப்பு இதாச்சு. இது தமிழ்நாட்டுல அங்க அதுலயும் வந்தது பாருங்க. தென்கொரியா, சேஜாங் பல்கலைக்கழகம், அப்புறம் லயோலா கல்லூரி. இதுதான் சயின்டிபிக் ஆர்டிகல். இதுவே நம்ம வந்து ஒரு அறிவியல் பூர்வமா தரவு வச்சுன்னா அது வந்து உலக அளவு கொண்டு பேசுவோம். அதுதான் நம்ம சொல்லுவோம். வள்ளுவர் சொல்றாருல்ல, உலகத்தோட ஒட்ட ஒழுகல், கரெக்டுங்களா? அந்த கான்செப்ட் கொண்டு வரணும். அடுத்தது வந்து என்னுடைய சேஜாங் பல்கலைக்கழகம் இப்ப 2018 இருந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் உலகின் தலை சிறந்த ஆராய்ச்சியாளர்ல என்னோட பேர் இருக்கு. ஓகேங்களா? இது தமிழ்நாட்டுல மொழியியல் விருது. ஆமா ஆமா, இது எனக்கு இப்ப கொடுத்தது எனக்கு வந்து தமிழ்நாட்டுல மொழியில் விருது. முதலமைச்சர் சொல்லுங்க, நீங்க வந்து இப்போ கொரியாவுக்கு போனீங்க, போன உடனே உங்களுக்கு வந்து நம்ம தமிழ் அந்த அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா, இளவரசி அங்க போனாங்க, அப்படி இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு முதல்லயே தெரிஞ்சுதா, இல்லாட்டி அங்க போன அப்புறம் நீங்க பார்த்து? அதெல்லாம் எனக்கு தெரியல. இளவரசி எனக்கு அதை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு வந்தாங்க, அதை பத்தி எனக்கு தெரியாது. அதிகமா என்னோட பேராசிரியர் கூடயும் சரி, எங்க மக்களோட சரி நிறைய இடத்துல டிராவல் பண்ணுவேன், பயணிப்பேன். அப்ப பயணிக்கும் போது அப்ப நிறைய நான் பார்த்தது கேட்டது அது எல்லாமே ஒரு டேட்டா வச்சிருந்தேன். அப்ப இங்க இங்க இருக்கும்போது அப்ப என்னோட இங்க இருக்க எங்க இமேஜ் பாருங்க, நான் பேர் பாலமுரளி கிருஷ்ணன் சந்திரசேகர். அப்ப இங்க இருக்கிற ஒரு கொரியன் யூடியூபர் இவரை நாங்க சந்திச்சோம். இது போல வந்து தமிழ்நாட்டுக்கும் கொரியாவுக்கும் நிறைய இது இருக்கு, அப்ப பண்ணலாம், நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம்னு கேட்டேன் அவர்கிட்ட. அவர் வந்து ஃபர்ஸ்ட் நம்பல. ஏன்னா அங்க கொரியன்ஸ் வந்து பார்த்தா ரொம்ப அதிகமா படிச்சவர்கள், எதுவுமே ஆய்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதுதான் வித்தியாசம்.
எப்பவுமே வந்து ஃபேக்ட் இருந்தா அவங்க ஒத்துக்குவாங்க. நம்ம அதுதான். வாயில பேசுறதோட டேட்டாஸ் நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த மாதிரி டேட்டாஸ் இருக்கு, ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் இருக்குன்ட்டு சொன்னா, அப்ப நான் என்னென்ன மொழி ஒற்றுமை இருக்கு, உணவு ஒற்றுமை இருக்குன்ட்டு எல்லாமே டேட்டாஸோட நான் கொடுத்தேன். அதை வச்சுட்டு நாங்க வந்து ஒரு வீடியோ விட்டோம். கொரியாவுல அந்த ஆர்டிகல் விட்டோம். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம பேசிருக்கோம். இப்ப நீங்க பேசிருக்கீங்க, கண்ணன் சார் பேசிருக்கிறாங்க, பாலு சார் பேசிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஹரிபாலன் அவரு பேசிருக்கிறாரு, சுரேஷ்குமார் பேசிருக்கிறாரு. இது எல்லாம் எங்கன்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு மைனஸ் ஆயிடுச்சு. எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டுல நம்ம பேசியிருப்போம், தமிழ் மக்கள் கூட நம்ம பேசியிருப்போம். ஆனா நம்ம வந்து பேச வேண்டியது மக்கள்கிட்ட யார்கிட்ட பேசணும், நம்ம இங்க இருக்கிற கொரியன் மக்கள்கிட்ட பேசணும், அவங்க புரியல மொழியில பேசணும். அதை யோசிச்சேன். அப்ப எனக்கு கொரியன் மொழி எனக்கு தெரியாது. அப்ப அதுதான் நிறைய பேர் பேசிருக்கிறோம், நம்ம தமிழ் பேராசிரியர் மக்கள் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்து இங்க கொரியா மண்ணுல பேசல. சோ அது வந்து எனக்கு கொஞ்சம் அந்த பாயிண்ட் நான் பிடிச்சேன். ரெண்டாவது, அவங்க மொழியில நம்ம என்னதான் கருத்து இருந்தாலும் நம்ம பேசினாலும் அவங்க மொழியில பேசினா அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்ப உடனே பாஸ் ஆகும். அப்ப நாங்க கொரியன் யூடியூபரை நாங்க சந்திச்சு நாங்க இது போல சொன்னோம். அப்ப அந்த வீடியோ நாங்க போட்டோம். அதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. கிட்டத்தட்ட இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 6 மில்லியன் மேல போயிடுச்சு. 6 மில்லியன் கிட்டத்தட்ட 60 லட்சம். சிறப்பு வாழ்த்துக்கள். அது நாங்க யாருமே எதிர்பார்க்கல. அது இப்படி வருவோம். அது ஒரு எங்களுடைய நோக்கம் வந்து சும்மா ஏதோ கேஷுவலா பண்ணோம். ரொம்ப பெருசா நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல. அதை நான் கேஷுவலா பண்ணோம். அப்புறம் அது வந்து ஒரு டிஸ்கஷன் ஒரு டிஸ்கஷன் உருவாகிச்சு கொரியா மக்கள் முன்னாடி இங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ அந்த கொரியா தமிழுக்கு பார்க்கும்போது, அப்ப இங்க பாருங்க, இங்க இருக்க கொரியன் மக்கள் அவங்களுடைய இது அப்படியே நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு, தமிழ் கிட்டத்தட்ட அதாவது 6 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அவங்க போட்டுக்கிறது கமெண்ட்ஸ். அதுதான். அப்ப இது வந்து ஒரு பொதுவான ஒரு டிஸ்கஷனை வந்து தமிழ்ன்றதுக்கு யாருக்குமே தெரியாது. அப்ப வந்து ஒரு கருத்து இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாடே எல்லாருக்குமே தெரியும் கொரியா பொறுத்தவரைக்கும். அப்ப 2015, 16 அந்த டைம் 17 பாத்தீங்கன்னா வெளியே போனா நமஸ்தேன்னு சொல்லுவாங்க, இந்தியா. ஆனா நம்ம பெரும்பாலும் தமிழர்களுக்கு வந்து ஹிந்தி தெரியாது இல்ல. அப்ப ஹிந்தி நம்ம சொல்லும் போது நம்ம மொழியை சிறுமப்படுத்துன்னு சொல்லி எதார்த்தம் அதுதான் சொல்றேன், பிராக்டிகலா சொல்றேன். இன்னொன்னு வந்து நம்மளுக்கு அங்க அவசியம் இல்லை. இப்ப ஹிந்தி மொழி தெரியணும்னா நம்ம வந்து ஒரு டெல்லிக்கோ அந்த இடத்துக்கு நம்ம வந்து ஒரு படிக்க போகணும், அப்பனா தெரிய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம தமிழகத்துல திராவிட கட்சிகள் பார்த்தோன்னா ஓரளவுக்கு எல்லாமே அந்த செட்டப் வச்சுட்டாங்க. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி அங்கதான் ஸ்கூல் அங்கதான் படிச்சேன், பிஎஸ்சி அங்கதான் படிச்சேன், அங்க படிச்சேன், பிஎஸ்சி அங்க படிச்சேன், அங்கதான் வேலை செஞ்சேன். அடுத்தது வேலை மாற்றம் வரும்னு பார்க்கும்போது வெளிநாட்டு வந்துட்டேன். அப்படிதான் பெரும்பாலும் எல்லாருக்குமே இருக்கும். சோ அந்த சூழ்நிலை இல்ல, கரெக்டுங்களா? அப்ப அந்த மொழி தெரியறதுக்கான வாய்ப்பு வழி இல்ல. அதுதான். இப்ப நம்ம அப்படி சொல்லும் போது அப்ப வந்து தமிழ் இந்த வீடியோஸ் பார்த்த பிறகு ஃப்ரம் தமிழ்நாடு அப்ப அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்கஷன் இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க. அவங்க எல்லாமே சொல்லுவாங்க, the relation between Tamil and Korea same as national ancestor. Around 11,000 years before the end of the ice age in Himalayas. ஒரு சில பேர் அங்கிருந்து வராங்க. அந்த ஐஸ் ஏஜ் காலத்துல இருந்து இடப்பெயர் இருக்கா. அவங்க யோசிக்கிறாங்க யாரு கொரியா மக்கள் பாருங்க. இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அடுத்தது பாருங்க, இட் இஸ் சோ அமேசிங் தட் நாட் only words overlap but culture also similar. அந்த வீடியோல உணவு ஒற்றுமை பேசுன, மொழி ஒற்றுமை பேசுன, விளையாட்டு ஒற்றுமை பேசுன, பண்பாடு ஒற்றுமை பேசுன அதுல. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, there are lot of similarity, I am very curious. இது எப்படி இருக்கு? இன்னும் நிறைய கத்துக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமா, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பக்சேல இருந்து வந்திருக்கலாமா இல்ல வேற எதனா இருக்கலாமா. இன்னொரு இது பார்த்து கவனிச்சேன், நம்ம இதுல எப்படி தமிழ்நாட்டுல தமிழண்டா ஆண்ட பரம்பரைடா நம்ம தமிழ் தான் எல்லாமே சொல்லி கொடுத்தோம் சொல்றோமே, அதே போல இங்க இருக்கிற கொரியன்ஸ் சொல்றாங்க கொரியன் தான் வந்து கொரிய மொழியில தான் தமிழ் மொழி போயிருக்கு அப்படின்னு பேசுறாங்க. ஏன்னா அதுதான் நான் சொல்லுவோம், எப்பவுமே நம்ம வந்து பிராக்டிகல் டேட்டாஸ் என்னவோ அதை நம்ம எடுத்து அதை வச்சுதான் நம்ம ரிசர்ச். நான் வந்து ரிசர்ச்சர். அப்ப அந்த ஆய்வுதான் எடுக்கணும். நம்ம வந்து புக்கை படிக்கிறோம், அது புக்கை படிக்கிறதுல ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். ஆனா நம்ம எது பார்க்கணும், எது கேட்கணும், அதுதான் முக்கியம். அப்ப இவங்களுடைய இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. இது ஒரு கட்டம் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் வீடியோஸ் விட்டோம்ல, அது வந்து இது போல ஒரு 20,000 கமெண்ட்ஸ் வந்து இந்த பையனை போட்டு காட்டுன்னு காட்டாங்க. அது எப்படி நீ வந்து நீங்க சொல்லலாம், ஏன்னா எப்படி இது பண்ணலாம். ஏன்னா இந்தியான்றது அன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். இப்ப பொதுவா கூகுள் தட்டிங்கன்னா இந்தியான்னு பாத்தீங்கன்னா ஒரு ஓலைக்கோடிஸ் வந்து ஒரு பாட்டி வருவாங்க, பாத்தீங்கன்னா ஒரு மாடு இருக்கும், அழுக்கு அப்படி எது இருக்கும். அப்ப
கொரியாவுக்கும் இது பார்க்கும்போது அப்ப எங்களுக்கு இருக்கு அவங்களுக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதை நான் குற்றம் சொல்ல, இயல்பு அப்படிதான் இருக்கும். அதுக்கு நம்மளுடைய தவறு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒழுங்கான டேட்டாஸ் அப்டேட் பண்ணணும். அப்பப்ப கூகுள் இமேஜஸ்ல நம்ம வந்து நம்மளோட அரசும் சரி எல்லாமே சரி அப்பப்ப வந்து பாப்பாங்க. இப்ப கொரியால இருக்கிறவங்க தமிழ்நாடுன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? என்கிட்ட கேட்க மாட்டாங்க, உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க, கூகுள் சாட் ஜிபிடி கேட்பாங்க. அப்ப கூகுள் இமேஜஸ் என்ன காட்டுதோ அதான் நம்புவாங்க. கரெக்டா? அப்ப அன்னைக்கு இந்தியன் பார்க்கும்போது அது என்ன வரும்? தாஜ்மஹால் வரும், மும்பை வரும். அடுத்து பார்த்தோன்னா ஆடு மாடு அந்த இப்படிதான் காட்டுவாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருந்தது அது. அப்ப இங்க வந்து ஒரு பெரிய இவரை போட்டு இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து என்கிட்ட தொடர்பு கொண்டாரு. ப்ரொஃபசர் இது போல வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து சண்டை போட்டாங்க, நான் வந்து லைவ் எடுக்கணும், நான் வந்து உங்க வீட்டுக்கு வந்துடுறேன்னாரு. அப்ப நான் சொன்னேன், சரிப்பா நான் இருக்கிறதோட என்னோட நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க தமிழர்கள். என்னைக்குமே வந்து பார்த்தா எனக்கு நான் ப்ரொஜெக்ஷன் கொடுக்க மாட்டேன். எப்பவுமே என்னுடைய எல்லா ரிசர்ச் ஆர்டிகலும் சரி ஒரு வீடியோ வந்து சரி நம்ம தனி என்னோட ஓன் ஃபேஸ் வைக்க மாட்டேன். அதாவது பர்சனல் ஓகே, இது போல ஒரு கம்யூனிட்டி பார்த்தா தனியே வைக்க மாட்டேன். ஏன்னா தனியை வைக்கும் போது அது நம்ம போய் பேசலாம், இல்ல வேற மேனிபுலேட் பண்ணலாம். நான் கும்பலா ஒரு கம்யூனிட்டியா இருக்கும்போது பார்க்கும்போது அதுல வந்து ஒரு லைவ் இருக்கும், ஒரு ரியாலிட்டி இருக்கும், ஒரு உண்மைத்தனம் இருக்கும். ஓகேங்களா? என் வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்ப இந்த வீடியோ இந்த இதுல பாருங்க, இது செகண்ட் வீடியோ. there were more than 1 million views. A lot of people asked me question. நிறைய பேர் கேட்டாங்க, அதாவது அந்த தமிழர்கள் வீட்டுக்கு நான் நேரடியாக போகணும் பார்க்கணும். அப்ப நான் என்ன பண்ணேன், என்னோட நண்பர்கள் எல்லாமே கூப்பிட்டேன். ஃபேமிலியோட அங்க இருந்தாங்க. ஒரு ஜனகராஜ், இன்னொருத்தர் ஒரு பாக்யராஜ் ஒருத்தர், இவங்க எல்லாம் இன்ஜினியர்ஸ், இவங்க அருண். அதுக்கப்புறம் நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க வீடியோ போட்டோம்ல அவரு. அப்புறம் அவங்க ஃபேமிலியோட வந்தாங்க, எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப அவர் வரும்போது நம்ம தமிழ்நாட்டுல எப்படி பண்பாடு எப்படி வந்து வரவேற்கிறோமோ அவர் வரவேற்கிறோம். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அடுத்தது அவர் என்ன பண்ணாரு, நாங்க அப்படியே பேசினு இருந்தோம். அந்த வீடியோ பார்த்தா தெரியும், உள்ள வாங்கன்னு சொல்லுவோம் லைவா. அப்ப அப்புறம் தெரியுவோ அவர் நம்ம டெஸ்ட் பண்ண வராருன்ட்டு. எனக்கு அப்புறம் தான் வீடியோ எடுத்த பிறகு வெளியே விட்டுட்டாரு. இது ஹாலு, இங்க பசங்களை விட்டுட்டு, பசங்க எல்லாமே பாருங்க, பசங்களை விட்டுட்டு பசங்களை வீடியோ கேப்சர் பண்ணாரு. அப்ப இங்க பாரு, இது தமிழ், இது கொரியால பாரு, இங்கே பா. அப்ப பசங்க சொல்ற வார்த்தை, அந்த அப்பான்ற வார்த்தை, கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தை, ஜோகம் ஜோகம்ன்ற வார்த்தை, அப்பா இங்க பாரு, அண்ணின்ற வார்த்தை, இதெல்லாமே லைவா நம்ம பேசுறோம்ல. இந்த செகண்ட் வீடியோல அந்த லைவா அந்த பேசுற வீடியோல பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த வீடியோஸ் வந்து கொரிய மக்கள்ல என்னது, நம்ம கொரியாவில எப்படி நம்ம பேசுவோமோ, ஒரு கம்யூனிட்டி எப்படி பேசுவோமோ அது போல இவங்க பேசுறாங்கன்ட்டு ஒரு இது வந்து. அடுத்தது வந்து பார்த்தா உணவு ஒற்றுமையில எல்லாமே பிராக்டிக்கல், எதுவுமே போட்டோஸ் எதுவுமே இல்ல. இது நம்பூர் கொழுக்கட்டை, இது வந்து பாத்தீங்கன்னா யாரு எடுத்து வந்தா, இந்த அம்மா எடுத்து வந்தாங்க, யாரு இவங்களா ஜனகராஜ் வைஃப் எடுத்து வந்தாங்க, சுதா. கரெக்டா சொல்றேன் பாருங்க யாருன்ட்டு. எள்ளூருண்டை யார் எடுத்து வந்தா, எள்ளூருண்டை வந்து இவங்க எடுத்து வந்தாங்க, இவங்க சரண்யா. அது மீன் குழம்பு நான் செஞ்சேன். அப்புறம் வேற என்ன இருக்கு, சோ ஒரு ஒரு ஃபேமிலி ஒரு டிஷ் வந்தாங்க. அப்ப பாருங்க, சக்கரை பொங்கல், இது வந்து நம்பூர் பொங்கல், இது கொரியன் பொங்கல். நம்பூர் கொழுக்கட்டை, இது அவங்கூர் கொழுக்கட்டை. நம்பூர் எள்ளூருண்டை, கொரியன் எள்ளூருண்டை பாருங்க. ஓகேவா? சோ அந்த வீடியோ முடிச்சிருச்சு. வீடியோ முடிச்சுட்டு அடுத்தது அதுவும் ரெடி பண்ணேன் நான். சரி, அப்புறம் அவரே கேட்டு, நீங்க எதனா தமிழ் ஸ்காலர்ஸ் ஏன்னா தெரியுமான்ட்டு. அப்புறம் நான் அவர்கிட்ட நான் சொன்னேன், இங்க வந்து யாஞ்சி முன்னன் ஒருத்தர் இருக்கிறாரு, நீங்க அவரை போய் பாருங்க, அவர்கிட்ட நான் பேசிட்டேன், அவர்கிட்ட இது போல ஒருத்தர் வருவாரு பாருங்கன்னு. அப்புறம் அவரு வந்து ஒரு இது கொடுத்தாரு. ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டோம், கல்ச்சர் அந்த வீடியோ. அப்புறம் செகண்ட் வீடியோஸ் வந்து பார்த்தா லைவா எக்ஸ்பெரிமெண்ட் நடந்து, மூணாவது டேக் வந்து பார்த்தேன், மூணாவது வீடியோ பார்த்தேன். ஒரு கொரியனு, அவர் கொரியா வந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் 10 வருஷம் படிச்சுட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். அவர் வந்து இது பண்ணாரு. அப்ப காஞ்சி போனவர் இவர் வந்து தமிழ். அப்பதான் எனக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி பாத்துருக்கேன். ரொம்ப சீரியஸா நான் பார்த்தது இல்லை. ஏன்னா நான் வந்து தமிழ் ஆராய்ச்சியாளரோ இல்ல, நான் வந்து ஜஸ்ட் ஒரு டிராவலர். ஆனா எந்த வேலை பண்ணாலும் சீரியஸா பண்ணுவேன். அதுல வந்து 100% வந்து அதாவது என்ன சொல்றது, சக்சஸ் இல்லாம எந்த வேலையும் நான் தொட மாட்டேன். என்கிட்ட ஒரு நேச்சர் இருக்கு. அது வந்து என்னோட காலேஜ் லோயலால இருந்து நான் கத்து கொடுத்துருந்தேன். ஒரு வேலையை தொடரேன்னா அதுல சக்சஸ் இருக்கணும், இல்ல அந்த வேலையை தொடவே மாட்டேன். அந்த மாதிரி இது நிறைய வீடியோ போட்டிருக்காரு. ஆமா இவரு. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல நாங்க என்ன சொல்லியிருந்தோம்னா, இதுல முக்கியமா வந்து 2 ரீசனு. ஒன்னு ட்ரேட் ரீசன். ட்ரேடு தான் வந்து கொரியாவுக்கும் தமிழுக்கும் முக்கியமான காரணம். ட்ரேடு, ஏன்னா தமிழ்நாடு வந்து சென்ட்ரல்ல இருக்கு. ஸோ ஈஸ்டர்ன்ல இருக்கிற வெஸ்டர்ன் ரோம்ல இருக்கிற ப்ராடக்ட் இங்க வரும். அப்புறம் இங்க இருக்கிற ப்ராடக்ட் வந்து ஈஸ்டுக்கு போகும். ஈஸ்ட்ல இருக்கிற ப்ராடக்ட் தமிழ்நாட்டுக்கு வரும். தமிழ்நாட்டுல இருக்கிற ப்ராடக்ட் வந்து
வெஸ்ட்டுக்கு போவோம். சோ தி ஆக்டர்ஸ் மிடில் மேன் இன் கண்ட்ரோலிங் இன்னைக்கு வந்து சிங்கப்பூர் என்ன ரோல் பண்ணுது, இன்டர்நேஷனல் இது ட்ரேட் இருக்குல்ல, அந்த ரோல் தான் வந்து தமிழ்நாட்டுல அன்னைக்கு இருக்கிற மன்னர்கள் வந்து முக்கியமான ரோல் பண்ணாங்க. இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா புத்திசம் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல், அதையும் சொன்னாங்க. இது 2 பாயிண்ட் தான் நான் சொன்னேன். ஒன்னு ட்ரேடு, ரெண்டாவது புத்திசம். சோ அப்ப இந்த இந்த யான்ஜி முன்னா அவரும் அதே தான் சொன்னார். பாப்புலர் ரிலிஜன் இஸ் புத்திசம், அப்புறம் ஆக்டிவ் ஸ்ட்ரீட் ட்ரேடு, அப்புறம் அவர் ஒரு பாயிண்ட் சொன்னா ஐஎன்எஸ் சிவிலைசேஷன் சொன்னாரு. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா சயின்டிபிக்கலி வேலிடா தெரியுது எல்லாமே. அவருக்கு இப்ப ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், அப்புறம் ப்ராக்டிகல் டேட்டா அவங்க சொன்னாங்க, அப்புறம் இருக்கிற கொரியன் சொன்னாரு. அது வந்து மக்கள் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்ப இங்க என்ன ஆச்சுன்னா இங்க கொரியன்ஸ் அந்த செகண்ட் தான் பாருங்க, வா பொங்கல் கஞ்சி கொல்கட்டா ஆல் திஸ் ட்ரெடிஷனல் தமிழ் கேம் கூஸ்பாங்க. I bet no one Indian other than Tamils will appreciate the similarities. அடுத்தது பாருங்க, I like the tone of the Korean house after leaving the word. இப்ப நம்ம கஸ்ட் வராங்க, நம்ம வந்து வாசல் வழியா போய் அனுப்புவோம்ல, அதே மாதிரி கொரியன்ஸ், அதே மாதிரி தமிழ் ஃபெஸ்டிவல் தைப்பொங்கல் சூசாக்கு, சோ இதெல்லாம் சிமிலரிட்டி இல்ல. சோ அப்ப இங்க ஒரு வித்தியாசத்தை பாருங்க, நான் யாருமே இது பண்ணல. இங்க கொரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சயின்டிபிக்கா பேசுறாங்க, நம்மால என்ன பண்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இந்த வேர்ல்ட் இஸ் தமிழ் இருக்கட்டும், ஆனா அதை இந்த மாதிரி இடத்துல நம்ம சொல்லக்கூடாது. அப்ப இங்க ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசத்தை நான் கண்டேன். இங்க கொரியன் மக்கள் பார்த்தா அவங்க வந்து சயின்டிபிக்கா அவங்க ட்ரேடாவும் பாக்குறாங்க, மத்த ஒரு ரிசர்ச்சா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பாக்குறாங்க. இங்க நம்ம ஆளுங்க பார்த்தா அது ஒரு மாதிரியா அவங்க ஒரு மாதிரியா கதை போயிட்டு இருக்கு. அப்புறம் இந்த 2 வீடியோக்கு அப்புறம் பார்த்தோன்னா ஒரு ட்ரெண்ட் செட்டப்பே உருவாகிச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய கொரியன். அப்புறம் அந்த 2 வீடியோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொரியாவில் அந்த ட்ரெண்டிங் உருவாகிடுச்சு. அந்த ட்ரெண்ட் செட்டரை வந்து ஆக்கி விட்டது வந்து நாங்க தான். வெரி குட். அதுதான் ட்ரெண்ட் செட்டரை. ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணோம், ஏன்னா பல பேர் வந்து நிறைய உழைப்பு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சின்ன இது பண்ண பார்த்தோன்னா அது வந்து மேபி காக்கா பணம் வந்து பணம் கதையா தெரியல இங்க நேரம். அது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆகி அப்புறம் வந்து பார்த்தோன்னா பயங்கர இதாச்சு. ஏன்னா வியூஸ் வருது இல்ல, வியூஸ் வந்த பிறகு அப்புறம் இங்க இருக்கிற கொரியன் பீப்புளே பாருங்க, அதுக்கப்புறம் எடுத்து பாருங்க நிறைய எவ்வளவு சேனல்ஸ் பாருங்க. அதான் அப்பா பரவாயில்ல, நீங்க எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணிருக்கீங்க இவ்வளவு. இது பழைய டேட்டாங்க, இது சிறப்பு. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சென்னை தமிழ்நாட்டுக்கு வர மாட்டாங்க நிறைய பேர், இதுக்கும் சரி. ஓகேங்களா? சோ இது முக்கியமான இது ஃபேக்டர். இது வீடியோஸ், ஆமா அதுதான் லைவ் வீடியோஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட், இது ஒரு முக்கியமான ஃபேக்டர். அதான் அப்புறம் மொழி ஒற்றுமை, இதெல்லாம் நான் பேச தேவையில்ல, ஆல்ரெடி எல்லாருக்குமே முதல்ல பேசிட்டோம். இந்த பேப்பரை பத்தி சொல்லுங்க, இந்த ஆய்வு கட்டுரையை பத்தி சொல்லுங்க. அப்ப இது ஒரு ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல் பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு, நான் சொல்றேன். இந்த ஆர்டிக்கல் நான் வச்சுங்க, மைண்ட்ல வச்சுங்க. சோ இந்த ஆர்டிக்கல்ல பாத்தீங்கன்னா நான் வந்து இதுதான் கொரியா தமிழ் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் சிமிலரிட்டிஸ் மேரிடைம் ட்ரேட் பிட்வீன் ஏர்லி ஸ்டடி தமிழகம் கொரியா. சோ என்னோட டிபார்ட்மெண்ட் வச்சு அந்த ஐடியாஸ் தான் போட்டேன். சோ முக்கியமான கல்ச்சரல் மொழி ஒற்றுமை தெரியும். கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உணவு ஒற்றுமை தெரியல மேடம் உங்களுக்கு. எல்லாமே மொழி தெரியும், உணவு ஒற்றுமை தெரியும், அது எல்லாமே இருக்கு. இது விளையாட்டு ஒற்றுமை. விளையாட்டு ஒற்றுமை பார்த்தா இது எல்லாமே என்னோட கிராமம், இதெல்லாம் என்னோட எல்லாமே ஓன் டேட்டா தான். இதெல்லாம் எங்க கிராமத்துல கொரியாவில இங்கே நான் எடுத்த டேட்டா. இந்த பண்பாடு ஒற்றுமைக்கு கடலூர், பண்ருட்டி, நெய்வேலி, விருத்தாச்சலம், அதுக்கப்புறம் குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், தஞ்சாவூர், இந்த இடத்துல டேட்டாஸ் எடுத்தேன் நான். ஃபீல்ட் ஸ்டடி எடுத்தேன். ஆமா, இல்ல எல்லா பசங்க அப்ப இது விளையாட்டு ஒற்றுமை. இங்க பாருங்க, இந்த தட்டங்கள் ஆட்டம், கோலி குண்டு வராட்டம், இந்த குதித்து ஆடு, கயிறு எடுக்கும் போட்டி, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது கிட்டிப்புல்லு, இது போன்ற விளையாட்டு ஒற்றுமைகள்லாம் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா பண்பாடு ஒற்றுமை பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய பேர் இந்த இது. அப்புறம் பொங்கல், முக்கியமான பண்பாடு ஒற்றுமை இந்த பொங்கல் விழா. இந்த பொங்கல் விழாவில நான் முக்கியமான எனக்கு கவனிச்சது பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து 4 நாள் பொங்கல் வைப்பாங்களா. இப்ப கிராமத்துல இருக்கிற டேட்டா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் பொங்கல் வந்து போகி பண்டிகை கொண்டாடுவாங்க. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கிராமத்துல வந்து சூரிய பொங்கல் வைக்க மாட்டாங்க, மாட்டு பொங்கல் தான் கொண்டாடுவோம். நான் கிராமத்துல இப்ப எனக்கு இன்னும் நல்லா இருக்கு, எங்க ஊர்ல இன்னும் பயிர் செய்யறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்குதான் வந்து நாங்க பொங்கல் வைப்போம். இது ஒண்ணு. அடுத்தது மாட்டு பொங்கல் அன்னைக்கு இல்ல அடுத்த நாளான்னு எனக்கு சரியா தெரியல,
கறி, அதாவது கறிலாம் படைச்சு ம். எங்க முன்னோர்களுக்கு வந்து படையல் வைப்போம். இப்ப ஓ! முன்னோர்கள் பார்த்தோன்னா, இப்ப எங்க யார் முன்னோர் பார்த்தோன்னா, இப்ப நாங்க கல்லறைக்கு போவோம். அதான். அப்ப தாத்தா, அந்த பாட்டி. என் தாத்தாவோட பேர்லாம் எனக்கு தெரியும் இப்ப. என் தாத்தா அதான், பேர் முனியப்பன்னு, அவரோட அப்பா பேர் அந்தோணிசாமி, எல்லாம் கல்றெல்லாம் இருக்கு. அதான். ஆ. கரெக்ட்டுங்களா? எங்க அப்பா ம். பேரு, எங்க தாத்தா பேரு, எங்க தாத்தாவோட அவரோட அப்பா பேரு, அவரோட இது பேரு எல்லாம் கல்றா அப்படியே லைனா இருக்கும். அப்ப ம். அங்க போயிட்டு முன்னோர் வழிபாடு பண்ணுவோம். அப்ப ம். நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்து ஆ இப்ப நம்ம போகி பண்டிகை சொன்னோம்ல. அப்ப போகி போகி. பண்டிகை மாரியே ம். இந்தியாவிலயும் ஒரு பண்டிகை இருக்கு. அவங்களுக்கும் வந்து ம். பார்த்தீங்கன்னா, தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவல் வந்து வீடு கிளீன் பண்ணுவாங்க. இது ஓ! ஒண்ணு. ஆ. நம்மளும் அதேதான் பண்ணுவோம். ம். நம்மளும் வீடு கிளீன் பண்றது அதான். இருக்கு. ஆனா இப்ப நம்ம பண்ணல. ஆ. முன்னெல்லாம் பார்த்தோம்னா வீடு கிளீன் பண்ணிட்டு வெள்ள அடிப்போம். வெள்ள அடிச்சு இது பண்ணுவாங்க கிராமத்துல. போகி. ம். ஆமா. அப்புறம் கிராமப்புறங்கள பேசுறேன். அப்புறம் வெள்ளடிப்பாங்க. ஆமா. அந்த காலத்துல எல்லாம் கிராமப்புறங்கள்ல வெள்ளடிப்பாங்க. மாட்டு பொங்கல் தான் கொண்டாடுவாங்க. அதான் நகர்ப்புறத்துல வந்து பார்த்தோன்னா, அவங்க வந்து ஆமா. பெரும்பாலும் அது வந்து அந்த மகர ராசிக்கு சூரியன் ஆறதுனால அந்த மகர ம். சங்கராந்தின்னு சொல்லுவோம். ஆனா ம். பெரும்பாலும் நம்ம வந்து கொண்டாடுறது பார்த்தோன்னா, அன்னைக்கு கொண்டாடாம மாட்டு அதான். பொங்கல் தான் கொண்டாடுவாங்க. ஆமா. அதுதான் வந்து தமிழர்கள் எல்லாமே பெரும்பாலும், ஏன்னா தமிழர்கள் எல்லாமே வந்து உழைப்பாளர், அந்த ம். விவசாயிகள், உழவர்கள், அவங்க வந்து அந்த பொங்கலை கொண்டாடும்போது அது பண்ணுவாங்க. ம். அது கூட முன்னோர் வழிபாடும் படையலும் வைப்பாங்க ம். பெரும்பாலும். ஆனா இப்ப எனக்கு ம். தெரியல, எல்லாம் மாறி இருக்கும். அதான். பெரும்பாலும் வைப்பாங்க. இது ம். 2. 3வது பார்த்தோன்னா காணும் பொங்கல். ம். 3வது இப்ப காணும் பொங்கல் பார்த்தாலே அது பேர் என்னது? காணும் பொங்கல். ஆ. எல்லாரையும் யார பார்க்கணும். காணணும்? அதான். ஆ. உற்றாரை, உறவினரை அதான். காணும் பொங்கல். அதுக்கு தான் ஆமா. அர்த்தம். அன்னைக்கு ஆமா. தான் பார்த்தா நம்ம ஊரெல்லாம் இதுல கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்தோன்னா அப்படியே குப்பு 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 குப்புன்னு இருக்கும். முதல் நாள் பொங்கல்ல போக மாட்டாங்க. ஆனா மாட்டு பொங்கல் சும்மா போறதுக்கு இருக்கும். அவ்வளவு கூட்டமா போவாங்க பாருங்க. அதான். எல்லாம் ஒருத்தருக்கு. அங்க போயிட்டு அதான். ம். அதுக்கு அப் ரீசனே அதுதான். எல்லாமே சொந்தக்காரன் பார்க்கணும். அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா, ம். வழக்கா இருக்கும். வழக்குன்னா என்னது? கணக்கு வழக்கு. கணக்கு இருந்தாலே ம். வழக்கு இருக்கும். பாருங்க. அதான். கணக்கு ம். சொத்து பிரச்சனையா இருக்கும். எதனா ஆ. பிரச்சனையா இருக்கும். வீட்ல பிரச்சனையா இருக்கும். அதான் கணக்கு. அந்த கணக்க பார்த்துட்டு வழக்கு. அந்த வழக்க முடிக்கிறது தான் அது. சோ ஓ! அன்னைக்கு அதான் அந்த காணும் பொங்கல் அன்னைக்கு தான் நடக்கும் அது. ஆனா ம். இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம கிட்ட காணும் பொங்கல் போயிடுச்சு. எல்லாம் ஆமா. பீச்சுக்கு போறோம், பார்க்குக்கு போறோம், ஆமா. அப்படி போறாங்க. சினிமாவுக்கு போறோம், அந்த மாதிரி போயிடுச்சு. ம். இங்க அந்த பண்பாடு அப்படியே பின்பற்றுறாங்க. இங்க ஓ! இருக்கிற பெரிய ம்ஹ்ம். ம். ஃபாரஸ்ட் ஃபெஸ்டிவல். ஃபர்ஸ்ட் ம். நான் சொன்னேன்ல, அதே அந்த அந்த கிளீனிங் இது இருக்கு. சோ ம். அதுல வந்து முக்கியமான இதுல பார்த்தா நம்ம ஊர்ல பொங்கல்ல அன்னைக்கு அந்த மாதிரி மாட்டு பொங்கலும் சரி, காணும் பொங்கலும் சரி, மூத்த ம். மருமக்கள் தான் முக்கியமான ஆமா. important. ம். பெரியாவுலயும் அவங்களும் அதான் அந்த அந்த எடுப்பாங்க. ம். அப்புறம் பெரியவங்க நம்ம பொங்கல் காசு, பொங்கல் காசு பொங்கல் காசு கொடுன்னு ம். சொல்லுவாங்க. ம். இங்க இந்த வீடியோல பார்த்தா அங்க இருக்கும்படி இது தமிழ்நாடு, இங்க இது இருக்கு பொங்கல் ம். காசு. சோ அந்த வழக்கம். அப்புறம் பொங்கல் அன்னைக்கு பார்த்தோன்னா, இன்னைக்கும் நம்ம இதுல பண்றாங்க. இப்ப நாக்கு இதுல இப்ப என்னோட மனைவி வந்து அவங்க ஹிந்து. அந்த ம். இதுல பார்த்தோன்னா, அவங்க பொங்கல் வைக்கிறதுல பார்த்தோன்னா, இந்த பூசணிக்காய், ம். அந்த பொங்கல்ல சாம்பார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ராவா இருக்கும் பாத்துறீங்களா? ஓ! ம். கறி, அது பேர் என்னது? கூட்டு காய் வச்சு பண்ணுவாங்க. ஆக்சுவலா அதுதான் சாம்பார். ம். அதுதான் குழம்பு. ஓ! நம்ம ம். பருப்பு சாம்பார் கிடையாது. அவியல். ம். அவியல். காயா அதுதான் போட்டு ஆக்சுவலா. பண்ணுவாங்க. ம். எனக்கு தெரிஞ்சு நான் சிறு வயதுல இருக்கும்போது நாங்க அப்படிதான் நாங்க சாப்பிடுவோம். அந்த ஓ! பூசணிக்காய், ம். அப்புறம் அந்த இங்க இருக்கிற காய் எல்லாத்தையும் எல்லா எல்லாத்தையும் காயும் போட்டு ம். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு அந்த குழம்ப வச்சு அந்த சாப்பாடுல போட்டு சாப்பிடுறது பாரு. அதுதான் ம். இன்னைக்கு ம். மாறி இருக்கு. ஆக்சுவலா அதுதான். அப்ப அதான். அது என்ன அர்த்தம்னா, அங்க கிடைக்கிற பொருளை வச்சு அதான். சரி. இயற்கைக்கு படைக்கிறது. அதுதான் ம். ஃபேக்டர். அதான். ம். கொரியாவுல அதுதான். இங்க என்ன பொருள் கிடைக்குதோ ஓ! அதை வந்து அதெல்லாம் வச்சு. ஓ! சிறப்பு. ம். சரிங்களா? சோ அப்ப இயற்கைக்கு நன்றி செலுத்துதல், அப்புறம் வந்து காணும் பொங்கல் பண்றது, ம். அப்புறம் பொங்கலுக்கு காசு வாங்குறது. அது ம். கல்யாணம் ஆனவங்க வந்து பார்த்தோன்னா, அந்த கப்பிள்ஸ் வந்து பெரியவங்க இந்த ஆசீர்வாதம். ம். இது எல்லாமே இருக்கு. ம். கரெக்ட்டுங்களா? சோ இது அடுத்த பண்பாட்டு இது பார்த்தோன்னா, இந்த மாதிரி இந்த தோரணம், இந்த ம். பன்றி வந்து பார்த்தோன்னா அதிர்ஷ்டத்தின் செல்வம், ஓ! ஒரு அடையாளமா சொல்லுவாங்க. அங்க. ம். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா அருவருப்பா பாக்குறாங்க. ஆக்சுவலா பண்ணி அதான். பார்த்தோன்னா நம்ம பிக்கி பேங்க்னு சொல்றோம். ஏன் பிக்கி மங்கின்னு சொல்ல வேண்டியதானே? அதானே. மங்கி பிகி பேங்க்னு சொல்ல வேண்டியதானே? ஆ. பிக்கி பேங்க்னு சொல்றோம் பாரு. ஏன் அது ஏன்னா ஆ. பன்னி வந்து நிறைய குட்டி போடும். ஓ! அதனால நெறைய பணமும் குட்டி போடும். நல்லது. அதான் அர்த்தம். அடுத்து வந்து ம். பன்னி வந்து பார்த்தோன்னா ஈஸியா பராமரிக்கலாம். ஆ. அதே மாதிரி டொமஸ்டிக் பண்ண அனிமல் வந்து பார்த்தோன்னா, பன்னி தான் மனுஷனை தேடி வந்தது முதல்ல. ம். பன்னி ம். வந்து நம்ம கிட்ட மனுஷன்கிட்டயே வந்து டொமஸ்டிக் பண்ண அதான். அந்த இது விலங்கு. ஆனா மத்ததெல்லாம் பார்த்தோன்னா நம்ம காட்டுல இருந்து புடிச்சு அதை வந்து அதை டொமஸ்டிக் பண்ணி அந்த மாதிரி இது. அப்ப ம். பெரும்பாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல பகுதியில் இருக்கு. பன்னி ம். வந்து பார்த்தோன்னா சாமிக்கு படையல் கொடுத்தாலும் பண்ணாலும் பன்னி தான் கொடுப்பாங்க. ஆ. இங்க ஆ. பன்னிக்கு பார்த்தா கொரியால நான் பார்த்தது வந்து பன்னியோட தலை பார்த்தீங்கன்னா
சிரிச்ச முகமா இருந்ததுன்னா அதோடைய விலை வந்து பாத்தீங்கன்னா 50,000 ஒரு லட்சம் ரூபாய் கூட போகும் நம்ம இந்திய மதிப்புல. அது வந்து ரொம்ப சிம்பிள் ஆஃப் லக்குன்னு சொல்லுவாங்க. அதே பண்பாடு நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அது வந்து ரீப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி ஆடு, அப்புறம் இது அய்யனார் கோயில் மாரி நம்ம இங்க இருக்குது. அப்புறம் அவங்க இந்த அதே இதெல்லாம் பொங்கல் ஃபெஸ்டிவல் நடக்குது இங்க. நம்ம மாடு ஜல்லிக்கட்டு, இவங்க வந்து பாத்தீங்கன்னா மாடு மோதுறது. அப்புறம் இங்க தட்டு வரிசை தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கும். இந்த தட்டு வரிசை இங்க கொரியாவில் இருக்கும் பாருங்க. சிறப்பா இருக்கு எல்லாமே நீங்க போடுங்க. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தோன்னா நிறைய நான் சொல்ல நிறைய புத்த கோயில்லாம் போவேன். அப்ப பார்க்கும்போது அங்க இருக்கிற கோயில்ல வந்து ஒரு பேம்ப்ளெட் கொடுத்தாங்க. அந்த இதுல பார்த்தீங்கன்னா பகோடா இஸ் வேர் தி ரிலீஸ் ஆஃப் சாக்கிய முனி. நம்ம வந்து சாக்கிய முனின்னு இதெல்லாம் இது முனின்றது நம்ம தமிழ் பேரை மாரி இருக்கு, சாக்கியான்ற தமிழ் பேரே இருக்குன்னு பார்த்தேன் நான். அப்ப இங்க இருக்கிறத பார்த்தா சாக்கிய முனி புத்தா. இங்க நம்ம தமிழ்ல இங்க இருக்கிற ஒரு புத்தகம் பாரு, சாக்கியமணி புத்தர். அடுத்தது நம்ம இதுல வந்து 108 தடவை நம்ம சுத்துறது அந்த மாதிரி ஒரு பண்பாடு இருக்கும். இங்க கொரியாவிலையும் பார்த்தா அந்த புத்த கோயில்களை வந்து 108 தடவை நினைக்கிறேன். அந்த தடவை முட்டி போட்டு எழுந்திருப்பாங்க. ஆனா 8-9 தடவை வந்து சுத்தி வருவாங்க. அது எனக்கு தெளிவா தெரியல எத்தனைன்ட்டு. இந்த சுத்தி நம்ம தமிழ்நாட்டுல குடிமரத்தை எப்படி நம்ம சுத்தி வருவோமோ அதே போல இவங்களும் இங்க சுத்தி வராங்க. அடுத்தது பார்த்தோன்னா இங்க பண்பாடு அந்த இந்த இதை பாருங்க. இது வந்து தமிழ்நாட்டுடைய பரியல் அந்த தாழி, முதுமக்கள் தாழி, தமிழ்நாட்டுடைய முதுமக்கள் தாழி. இது கொரிய நாட்டுடைய முதுமக்கள் தாழி. அதே மாதிரி இருக்கு, எப்படி சிமிலரா இருக்கும். அப்புறம் பொங்கல் நான் சொன்னேன்ல, இங்க பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா இங்க அனைத்து மக்களும் வந்து அங்க இருக்கிற சூசக் ஃபெஸ்டிவல் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொரியாவில் வந்து முக்கியமான மதங்கள் பாத்தீங்கன்னா ஒண்ணு ஃபர்ஸ்ட் பௌத்த மதம் இருக்கு, அடுத்து கிறிஸ்துவ மதம் இருக்கு, அடுத்தது பார்த்தா நாத்திகர்கள் கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க, மதங்களே இல்லாதவர் வந்து ஒரு 40-45 விழுக்காடு. அவங்க தான் அதிகம். கிறிஸ்டியன்ஸ் வந்து 25%, புத்திஸ்ட் வந்து 20%, ஏத்திஸ்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எந்த மதமும் கிடையாது எந்ததும் கிடையாதுன்னு சொல்றவங்க ஒரு மெஜாரிட்டி 40-45% இருப்பாங்க. அப்ப இங்க என்ன நம்ம கேள்வி எழுப்போம்னா, இங்க இருக்கிற எல்லா புத்திஸ்டும் சரி, கிறிஸ்டியன்ஸும் சரி, ஏத்திஸ்டும் சரி, அவங்க எல்லாமே வந்து அந்த சூசக் ஃபெஸ்டிவலை கொண்டு விடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் அது கொண்டுடுறாங்க, அது இது பண்றாங்க. பொங்கல்ன்றது அனைத்து தமிழர்களுக்கும், அனைத்து உழவர்களுக்கும், எல்லா உழைப்பாளர்களுக்கும், தமிழர்களுக்கும் கொண்டாடும் ஒரு பண்டிகை தான். ஆனா பாத்தீங்கன்னா அவங்கவுங்க ஒரு மத அடையாளம், நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு சிக்கல் வந்து ஒரு மத அடையாளத்தை, எல்லாத்துக்கும் ஒரு மத அடையாளம், ஒரு இன அடையாளத்தை வந்து வச்சிடுறாங்க. இப்ப கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா அதே பொங்கல் தான், என்ன ஒண்ணு கோயில வச்சு ஒரு சிலுவை போடுவாங்க. அதே வந்து ஒரு சைவம் சார்ந்தவர் இருந்தாருன்னு வச்சுங்களேன், சிவனை வழிபடுறீங்களா, அவர் அந்த புங்கப்பானையில வந்து பார்த்தீங்கன்னா பட்டை எடுப்பாரு. இது சில பேர் கேட்கலாம், ஏன் இஸ்லாமியர்கள் வந்து கும்பிடுவாங்களான்ட்டு. இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பொங்கல் கொண்டாடுவாங்க. யாரெல்லாம் வந்து விவசாயிகள் எல்லாம் பொங்கல் கொண்டாடுவாங்க. ஆனா ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து சிலுவை போற மாதிரியும், ஒரு சைவ மதத்தை சார்ந்த அவர் வந்து பட்டை போற மாதிரியும் அந்த பொங்கல் பானையில அடையாளம் போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து எதுவுமே எந்த சிம்பிளும் சரி, சிலை வழிபாடும் அவங்க வந்து கிடையாது, அவங்க மது கோட்பாடு கிடையாது. வெறும் பானையை வச்சு அவங்க கும்பிடுவாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோன்னா இந்த பொங்கல் வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு தான், இந்த ஒரு மொழிக்கு தான்ட்டு அடையாளப்படுத்துறாங்க. அது மிகப்பெரிய ஒரு இது. ஒரு சின்ன இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். கொரியாவில் நான் சொன்னேன்ல, புத்திஸ்ட் மதம் மெஜாரிட்டி, கிறிஸ்டின்ஸ் அடுத்தது இருக்கிறாங்க, அப்புறம் ஏத்திஸ்ட் இருக்கிறாங்க. பௌத்த மதம் எங்கிருந்து வருது? இது நான் உங்களுக்கு இல்ல, நான் பொதுவா நான் ஒரு சொல்றேன். புத்த மதம் எங்கிருந்து வருது? இந்தியால இருந்து வந்தது. ஆனா அது இந்தியால இருந்து வந்தது, வட இந்தியால வந்தது, தென்னிந்தியால இருந்து பரவிச்சு. அதான் நிச்சயமா தென்னிந்தியால இருந்து கிழக்கேசியா ஃபுல்லா பரவிச்சு, நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து போய் பரவிச்சு. இது ஒரு அடுத்தது கிறிஸ்துவம் எங்கிருந்து வந்தது? புத்தம் வந்து இந்தியால இருந்து வந்த மதம் கொரியாவுக்கு. கிறிஸ்தவம் வந்து நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி ஐரோப்பியால இருந்து வந்த மதம். அதே வந்து இது ஒரு பாயிண்ட். இப்ப இது இந்தியாவில தமிழ்நாட்டுல என்ன பண்றோம்? கிறிஸ்தவர்களா ஐரோப்பிய கைகூலின்றோம், இஸ்லாமியர்களா அரேபிய கைகூலின்றோம். ஆனா இங்க ஏன் கொரியாவில் இருக்கிற புத்திஸ்ட் யாரும் இந்திய கைகூலின்னு யாரும் சொல்லல? யாருமே டட்டி பீப்புள்னு சொல்லவே இல்லையே, கவ் ஹோலின்னு யாரும் சொல்லவே இல்லையே, ஏன் சொல்லல? அதேதான் ஒரு பிரான்ஸ் எடுத்துங்க, பிரான்ஸ் ஜெர்மன் கிறிஸ்துவ நாடுதான். ரொம்ப என் தாத்தா பிரான்ஸ் போயிட்டு வந்தவர், நாங்க பாண்டிச்சேரி இருந்தாங்க.
ஆமா. பயமா அடிச்சுக்குவாங்க. பிரான்ஸ் ஜெர்மனிக்கு, அதாவது அவங்க நாட்டு பிரான்ஸ், அவங்க பாருங்க, பிரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பட்டாலியன்ல இப்போ ஏர்போர்ட்ஸ் இருக்கு. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கால் படம் தான் உள்ள போவாங்க. அப்ப அந்த பிரான்ஸ் வந்து ஜெர்மனி அந்த நாட்டுக்கு போறாங்க. இப்ப இவங்க எல்லாம் குடியுரிமை கொடுத்து அவங்க பிரான்ஸுக்கு கூட்டு போயிட்டு ஜெர்மனி வீட்டுக்கு ஊர் உள்ள போறதுக்கு நம்ம நாட்டு பாண்டிச்சேரி தமிழ் அந்த காரைக்கால இருக்கிற தமிழர்களை தான் கொண்டு போயிட்டு அந்த ஜெர்மனில விடுவான். ஏன்னா அங்க வந்து கண்ணி வெடியில வச்சு சாவரம் நம்மளதான் இருப்பான். அங்க இருக்கிற பிரெஞ்சு சிட்டிசன் சாக மாட்டான். கான்செப்ட் புரியுங்களா? அப்படி இருக்கிறவன் அங்க கிறிஸ்துவம் தானே இருக்கு. ஆனா அங்க பிரான்ஸ் கிறிஸ்துவம் தான் இருக்கு, ஜெர்மனி கிறிஸ்துவம் தான் இருக்கு. ஆனா எது அடையாளப்படுத்துது? மொழிதான் ஒண்ணு அடையாளப்படுத்தும். அங்க பிரெஞ்சு மொழி அடையாளம். அங்க கிறிஸ்துவம் இருந்தாலும் அங்க வந்து ஐரோப்பிய கைகூலின்னு பிரெஞ்சு சொல்ல, ஜெர்மனி ஐரோப்பிய கைகூலின்னு அங்க இருக்கிற எவனும் சொல்லல. அதேதான் அரபியாவும் சொல்றேன், அங்க யாருமே சொல்லல. ஆனா இங்க தமிழ்நாட்டுல தான் அந்த சிக்கல மொழியை மாத்தி போட்டு சிக்கல வச்சுக்கிட்டு அந்த ஒரு குழப்பம் வருது. அது நம்ம பார்க்க வேண்டியது இல்ல, விடுங்க. இங்க இல்ல பார்க்க வேண்டியது இல்ல, இதெல்லாம் நம்ம பேசணும், இதெல்லாம் படிச்சு தான் பேசணும். இது அரசியல் இது இல்ல, இது ஒரு புரிதல் நான் சொல்றேன். அதுக்குதான் நான் இந்த இன்டர்பிரேஷன் வச்சேன். ஏன்னா இங்க வந்து இந்த ஒரு பொங்கலை வந்து ஒரு மதத்தின் அடையாளம் வைக்கிறாங்க. அது மாதிரி இல்ல, அங்க எங்கேயுமே கிடையாது. அது குழப்பம் இருக்கு. கரெக்டுங்களா? இது இந்தியாவிலதான் இருக்கு, தமிழ்நாட்டிலயும் இருக்கு. அந்த குழப்பம் தான் சொல்றேன். அது வந்து நடுவுல வந்தது. சோ இதுதான் சொல்றேன். இங்க பெரியார் வந்து புத்திஸ்ட் இருந்தாலும் இங்க இருக்கிற அந்த புத்திஸ்ட வந்து இந்தியர்கள்னு சொல்லல, இங்க இருக்கிற கிறிஸ்டியன் வந்து ஐரோப்பிய கைகள்னு சொல்லல. அவங்களை யாருன்னு எப்படின்னு கூப்பிடுறோம்? கொரியன்ஸ் கூப்பிடுறோம். ஏன் கொரியன்ஸ் கூப்பிடுறோம்? மொழிதான் அடையாளம். அப்ப இங்க இருக்கிற தமிழர்கள் வந்து மதம் மாறினாலும் அவன் பார்த்தா தமிழன் தான். இஸ்லாமிய மதம் போல தமிழன் தான். நீ சைவ மதத்துல இருந்தாலும் நீ தமிழன் தான். தமிழர் தான். அப்ப உனக்கு மொழிதான் வரணும் உனக்கு. அதை நான் கிளாரிஃபை பண்றேன். நானு ரிசர்ச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்க வேண்டிய வேலை என்னோட அரசியல் அது இல்ல. ஏன்னா இது ஒரு பாயிண்ட் இருக்கு, இது டிஸ்கஷன் இருக்கு. இதெல்லாம் நான் ரிசர்ச் ஆர்டிகல் நான் ஏதுறேன் நானு. ஓகேங்களா? சோ இது ஒரு பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம எந்த ஒரு டேட்டாவை எடுக்கும்போது, ஒரு புதுசா ஒரு ரிசர்ச் எடுக்கும்போது அதை பத்தி பேக்ரவுண்ட் ஸ்டடி எடுக்கணும். இப்ப தொட்டனைத்தூர் மணற்கேணி நம்ம சொல்றோம்ல, தோண்ட ஒரு தெளிவான கிளாரிஃபை எடுக்கணும். நெக்ஸ்ட் அடுத்து ரெண்டாவது வந்து ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஒரு ப்ரீகன்சீவ் மைண்ட் இருக்கக்கூடாது. நம்மளுக்குள்ள ஒரு மைண்ட்ல ஒரு ஆல்ரெடி ஒரு ரிசல்ட்டை வச்சுக்கின்னு அந்த ரிசர்ச்சுக்காக டேட்டா தேடக்கூடாது. டேட்டாவை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஃபீல்ட் ஸ்டடி பண்ணணும். அந்த ஃபீல்ட் ஸ்டடி பண்ணிட்டு அதுல என்ன டேட்டா இருக்கும் அந்த டேட்டாக்கு கன்க்ளூஷன் கொடுக்கணும். நம்ம மைண்ட்ல ஒண்ணு வச்சுக்கின்னு அந்த மைண்ட்ல இருக்கிற அதுக்கு ரிசல்ட் பார்த்தா ரிசல்ட் நீ மேனிபுலேட் தான் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? அப்ப நீ மேனிபுலேட் தான் பண்ணுவ. சோ அதுதான் சொல்லுவாங்க. இப்ப என்னோட ஸ்டூடெண்ட் சொல்லுவான், நீ எக்ஸ்பெரிமெண்ட் நீ பண்ணு. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது உனக்கு என்ன ரிசல்ட் வருதோ அந்த ரிசல்ட்டுக்கு ஏத்த மாதிரி நீ டைட்டில் போடு, டிஸ்கஷன் பேப்பர் வந்து சக்சஸ் ஆகும். இவ்வளவுதான் பேசிக். கரெக்ட்டுங்களா? அப்ப இது ஒண்ணு. அடுத்து வந்து பேக்ரவுண்ட் யாரெல்லாம் இதுக்கு அப்புறம் ஒர்க் பண்ணி இருக்காங்க. அப்ப நம்ம பார்க்கும்போது கொரியாவின் தமிழ் ராணின்ட்டு நம்ம ஒரு கண்ணன் சார் அவரு. அடுத்தது வந்து கொரியாவின் கதைகள் இவர் ஆதரவு சோழன் அவரு எழுதியிருக்கிறது. அப்புறம் அந்த டைம்ல 2020 நினைக்கிறேன், அப்ப தமிழ் சங்கத்துல இருந்தேன். இருக்கும்போது சரி முக்கியமான ஆளுங்க யாரு, ஒரு பால சாரு, அப்புறம் நாராயண கண்ணன் சார், இவங்க 2 பேரும் தனித்தனியா அப்ப வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா பிடிச்சி நம்ம ஏன் ஒரு கான்ஃபரன்ஸ் வைக்க கூடாது யோசிச்சு இன்டர்நேஷனல். கரெக்டுங்களா? அடுத்தது வந்து ஒரு அகாடமிஷன் பேசும்போது அது வந்து நார்மலா இப்ப நீங்களும் அகாடமிஷன் நானும் அகாடமிஷன் அது பேசும்போது அது நார்மல் ஆயிடும். இப்ப அந்த இடத்துல ஒரு பொலிட்டிஷியன் வச்சுங்களேன், அதுல வந்து பார்த்தா ஒரு ஸ்டார் ஆகும், அட்ராக்ஷன் ஆகும், என்ன பேசுறாங்க அந்த ஒரு இது வந்துடும். ஆனா இது வைக்கும் போது எனக்கு பல முத்திரை கொடுத்துட்டாங்க. எனக்கு கட்சிக்காரர், அந்த கட்சிக்காரு, இவர் இந்த சித்தாந்தக்காரன்ட்டு. வச்ச நோக்கம் என்ன, இங்க வைக்கும் போது பார்த்தா அது ரொம்ப ஹைலைட் ஆயிடுச்சு. அதுக்காக நீங்க பண்ணதுதான். ஏன்னா he is a sitting MP, member of parliament. அப்புறம் PhD ஸ்காலர் அவரு. அவருக்கு நிறைய கருத்துக்கள் தெரியும், பண்பாடு நிறைய பேசியிருக்காரு. அந்த கான்ஃபரன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம திருமாசாட்டா முனைவர் திருமா அவர்களை கூப்பிட்டு, குண்டா சார் கூப்பிட்டு, கண்ணன் சார் கூப்பிட்டு இது பண்ண. இது ஆர்கனைஸ் பண்ணது பாத்தீங்கன்னா நானு, அடுத்தது சகாயம் அவரு, பத்மநாபன், அப்புறம் இவரு ராமசுந்தரம், அப்புறம் பாஸ்கர்பூர் எல்லாரும் சேர்ந்து பண்ணிருக்கீங்க. சிறப்பு. எல்லாமே நாங்க செப்டம்பர் 2020 பண்ணிருக்கீங்க. 2020 நாங்க பண்ணோம்.
ம். அவர் வந்து ஜஸ்ட் ஒரு கெஸ்டா தான். நான் என்னோட கான்செப்ட் என்ன, சரி ஓகே அதான் ஹைலைட் பண்றதுக்கா. ஹைலைட் பண்றதுக்கு தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியல, ஒரு அகாடமிஸ்ட் இருந்தாங்க. அட்லீஸ்ட் ஏன்னா இவருக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்க, பிடிச்சவங்க இருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர் ஆகும்ல. ஆமா, நிச்சயமா. அப்ப என்னோட டார்கெட் பரவணும், அந்த விஷயம் பரவணும். அதான் விஷயம் பரவணும்ட்டு. அப்ப பாத்தீங்கன்னா இவரு ஒரு நம்ம திருமா சார் பேசினாரு. அப்ப பேசும்போது பாத்தீங்கன்னா அவர் பேசுறாரு ஒரு பொலிட்டீஷியன் 40 நிமிஷம் பேசினாரு. 40 நிமிஷத்துல எங்கேயுமே கட்சின்னு ஒரு வார்த்தை பேசல, அவர் பேரை ஒண்ணு சொல்லல, அவர் கட்சி பேரை எதுவுமே சொல்லல. ஃபுல்லா கண்டென்ட். அந்த கண்டென்ட்ல முக்கியமா சொன்னாரு பாருங்க, நம்மளுக்கு எல்லாமே மொழி முக்கியம்தான், தமிழ் மூத்த மொழி தான் எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம பெருமை, அதாவது நம்மளுக்கு உரிமை இருக்கலாம், நம்ம நான் தான் எல்லாமே, அந்த தற்பெருமை கூடாது. நம்ம தற்பெருமை கூடாதுன்னு சொன்னா அடுத்த லெவலுக்கு நம்ம தேடத்துக்கு நம்மளுக்கு வாய்ப்பு மைண்ட் யோசிக்காது. அப்ப இன்னைக்கு வந்து நம்மளுக்கு தமிழோடைய எச்சங்கள் வந்து கொரியால இருக்குன்னா அவர் சொன்ன பாயிண்ட் ஒண்ணு வணிகமா இருக்கலாம், அடுத்தது படை, சோழர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய படை கண்டு அவரை அடுத்த பிடிச்சிருக்கலாம். 3வது பாயிண்ட், இன்னைக்கு வயநாட்டுல இயற்கை சீட்டு நடக்குது, எல்லாமே பக்கத்து கிராமத்துக்கு போறாங்கல்ல, அப்ப அன்னைக்கு ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் இடம் போயிட்டு வந்திருக்கலாம், அதே போல அவங்களும் வந்திருக்கலாம். சொல்ல பாயிண்ட் என்னது, ஒண்ணு ஏன்ஷியன்ட் ட்ரேட் வந்திருக்கணும், ஒண்ணு ரிலிஜனுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கணும், இல்ல நேச்சுரல் டிசாஸ்டரால எதனா இருந்திருக்கணும். இந்த மனுஷன் தான் சொன்னாரு. ஆக்சுவலா வந்து ஜீரோ, எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியல அந்த டைம். அங்க பண்ணும்போது என்னாச்சு, இதுமே கான்செப்ட் தெரியல. அப்ப தெரியாத போது இவர் சொன்ன பிறகு எனக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அப்ப யோசிக்கும் போகும்போது சரி இதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு சொல்ல திறம்ப பார்த்தா இந்த ஆர்டிகல் எனக்கு வந்தது, அந்த ரிசர்ச் ஆர்டிகல், அந்த ட்ரேட் இது வந்தது இல்லையா, அந்த மேரிடைம் ட்ரேட், அந்த ரிசர்ச் ஆர்டிகல். அப்புறம் அந்த ரிசர்ச் ஆர்டிகல் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கொரியன் விக்கிபீடியால சைட் ஆயிடுச்சு. சிறப்பு. கொரியன் நம்ம விக்கியாவில இந்த கொரியா தமிழ் அந்த இது பாத்தீங்கன்னா நம்ம அந்த அதுல இருக்கிற ரெஃபரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே நம்ம இந்தியன் ஆத்தர் பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் தான் இங்க வந்துருச்சு. அப்ப இங்க இருக்கிற கொரியன்ஸ் வந்து அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. விக்கிபீடியால பாப்பாங்க இல்லையா. ஆமா, விக்கிபீடியால இது இங்க இருக்கிற இந்தியன் ஸ்காலர் வந்து அது வந்திருக்கிறாரு, இது வந்திருக்கு. அப்புறம் இங்க இருக்கிற கொரியன் ஸ்காலர்ஸ் பாத்தீங்கன்னா இங்க யாரெல்லாம் படிக்கிறாங்க, இங்க இருக்கிற நம்ம இதுல கூட கால்டுவெல் எப்படி வந்து திராவிட மொழி ஒரு தனித்துவமான மொழியோ அப்படி சொன்னாரோ, அது போல இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹில்பர்ட் ஹோமரும் அவர் வந்து சொன்னாரு, இங்க திராவிட மொழிக்கும் இங்க இருக்கிற இதுக்கும் வந்து கொரியனுக்கும் ஃபர்ஸ்ட் 1905 அவர் சொன்னார். 1984 வந்து சுஸ்மோ வந்து திராவிட மொழிக்கு ஜப்பானீஸ்க்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு அவர் சொன்னாரு. சோ இதெல்லாம் வந்து நம்மளோட லிட்ரேச்சர் ரிவ்யூ நம்ம சொல்லுவோம். ஒரு ஆர்டிகல் எடுக்கிறது வாட் இஸ் தி டேட்டா, அப்புறம் வாட் இஸ் தி எக்ஸிஸ்டிங் டேட்டா, அப்புறம் வாட் இஸ் யுவர் டேட்டா கன்க்ளூஷன். ஓகேங்களா? அப்ப அப்படி பார்க்கும்போது அப்புறம் கடைசியா வந்து முக்கியமான ட்ரேடு, இந்த மொழி ஒற்றுமைக்கான வந்து நம்ம ஏற்கனவே வந்து கீழடியா இருக்கட்டும், நிறைய இடத்துல பார்க்கும்போது ரோமர்கள் வந்த எவிடன்ஸ் இருக்கு, அப்புறம் சீனர்கள் வந்த எவிடன்ஸ் இருக்கு. ஸோ அந்த இதெல்லாம் இருக்கு. ஸோ அப்போ இலக்கிய படைப்புகள் பார்த்தோம்னா நம்மளுடைய சங்க இலக்கியங்களை வேறு பண்பாட்டு கால் தரம் வந்து நாவாய் தோன்றும் பெருந்துறைன்னு இருக்கு. அப்ப இது என்ன அர்த்தம்னா வேறு பண்பாட்டை சார்ந்த பல வினை, பல வினை என்றால் செயல், நாவா என ஷிப்பு தோன்றும் பெருந்துறை. அந்த துறைமுகத்துல பல தரப்பட்ட அந்த பண்பாட்டை சேர்ந்த நாட்டு மக்கள் வந்து வந்திருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டுல. சோ நற்றி நிலையில இருக்கு. சோ இது வந்து லிட்ரேச்சர். அப்புறம் ஆர்காலஜி எவிடன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு நம்மளுக்கு. நம்ம கீழடியில பாத்தீங்கன்னா நிறைய ஆர்காலஜி, அதாவது ட்ரேடுக்கான இது இருக்கு. அரிக்கமேடுல இருக்கு. அப்புறம் தஞ்சாவூர் சைடுல அங்க பாத்தீங்கன்னா சீனர்கள் பத்தி நிறைய இருக்கு. அடுத்து வணிகம், இதான் ரீசன். அப்ப எப்பவுமே சரி நம்ம ஒரு கார்பனேட்டிங்கும் சரி ஒரு சயின்டிபிக்கா நம்ம சொல்ல போனா அதுக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இந்த ஆர்காலஜி, ரோமன்ஸ். அப்ப இது வந்து ஏற்கனவே நம்ம ட்ரேட் சொன்னோம்ல, அப்ப தமிழர்களுக்கும் ரோமன்ஸ்க்கும் வந்திருக்கான எவிடன்ஸ் இருக்கு. இது ஒண்ணு. அப்ப அதே மாதிரி தமிழர்களுக்கும் சீனர்களுக்கும் அந்த ஒரு தொடர்புகள் இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு. தஞ்சாவூர்ல பார்த்தா நிறைய காயின்ஸ்கள் கிடைச்சிருக்கு. இது ஒண்ணு. அடுத்தது சைனாவுல குவான்சு என்ற ஒரு பகுதியில தமிழ் கல்வெட்டு கிடைச்சிருக்கு. 13ஆம் நூற்றாண்டுல ஒரு கல்வெட்டு கிடைச்சிருக்கு. இது ஒரு எவிடன்ஸ். அதுக்கப்புறம் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஈஜிப்ட்லும் சரி தாய்லாந்தும் சரி தமிழ் பானை ஓடுகள், தமிழ் எழுத்துல பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. இந்த பானை ஓடுகள்லாம் எதை சொல்லுதுன்னா வணிகம் தான் முக்கியமான ஒரு காரணம். அடுத்தது மொழி ஒற்றுமைன்னு நான் பார்க்கும்போது அப்ப நான் இது சூடோ லிங்குஸ்டிக்கா, சூடோன்னு சொன்னா ஃபால்ஸ் லிங்குஸ்டிக்.
நிறைய பேரை வந்து இந்த கொரியன் தமிழ்ல வந்து நம்ம சொல்லும்போது இது வந்து முக்கியமான ஒரு போலியான ஒரு மொழியில ஒற்றுமைன்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்ப அது வந்து இல்ல, அது வந்து அந்த ஆர்டிக்கல் நான் சொல்லியிருப்பேன். இல்ல, இது வந்து இந்த கொரியாவுக்கும் தமிழுக்கும் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வேர்பு இது ஒற்றுமையா இருக்கு. அப்புறம் வேர்ட் ஃபார்மேஷன் இப்போ வந்து நம்மள இக்கு பிளஸ் ஆ கா, அப்புறம் இத்து பிளஸ் ஆ, சோ அப்ப நான் அந்த வார்த்தை சொல்றேன்ல இந்து பிளஸ் ஆ நா, அப்ப அதே போல கொரியா ஒண்ணு இருக்கு வேர்ட் ஃபார்மேஷன் பத்தின சிமிலர். அந்த மொழி பாத்தீங்கன்னா இது வந்து அசோக பிரமி எழுத்து, இது வந்து தமிழ் எழுத்து, இது கொரியன் எழுத்து. அப்ப இந்த கொரியன் எழுத்தும் நம்ம பண்டைய தமிழ் எழுத்தும் பார்த்தா ஒன்னா இருக்கு பாருங்க. இது ஆ இம் மா, இந்த பழைய எழுத்து பாருங்க ஒற்றுமையா இருக்கு. அப்ப தமிழ் பிரம்மி எழுத்தும் கொரியன் ஸ்கிரிப்டும் சிமிலரிட்டியா இருக்கு. அப்ப உயிர் எழுத்து மெய் எழுத்து வந்து சிமிலரா இருக்கு. அப்புறம் நிறைய வார்த்தைகள் நம்ம அந்த என்னென்ன கொரியா மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் ஒற்றுமையை சொல்லிருப்போம்ல, அப்ப நிறைய வார்த்தைகள் இருக்கு. நம்ம இதுல வந்து நான் சொல்லியிருப்பேன் நானு. அடுத்தது பௌத்தம் முக்கியமான காரணம். இங்க பௌத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல அதுக்கு கிமு 2ஆம் நூற்றாண்டுல இருந்து இருக்கு பௌத்தம். அப்புறம் நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் முக்கியமான பார்த்தா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவகசிந்தமணி, வளையபதி குண்டலகசி, அதுல எல்லாம் சமண பௌத்தம் அப்படிங்கள் தான். இதோட ஆண்டு பாத்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டுல இருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம சொல்லலாம். அது பௌத்தம் வந்து 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு பவர்ஃபுல்லா இருந்தது தமிழ்நாட்டுல. இப்ப அன்னைக்கு இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு 2 புத்திஸ்ட் சென்டர். ஒண்ணு வந்து இங்க வந்து நலந்தா, வந்து காஞ்சி, ஓகேங்களா. அப்ப இங்க 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 இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்ப 2 புத்திசம் இருக்கு, மகாயான புத்திசம், தேர்வாடா புத்திசம் இருக்கு. அப்ப இங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இங்க ரெண்டுமே காஞ்சிபுரத்துல மகாயானமும் இருக்கு, தேர்வாடா புத்திசமும் இருக்கு. அப்ப இங்க ஏற்கனவே தமிழர்கள் வந்து ரொம்ப படிச்சவங்க, ரொம்ப கல்வி அறிவு இருந்தவங்க. அப்ப இங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, புத்திஸ்ட் வந்து யூஸ் பண்றாங்க. என்னைக்குமே நிறைய பேர் நாங்க சொல்றோம் இந்த மதம் தான் தமிழை வளர்த்தது, இந்த மதம் தான் தமிழை வளர்த்ததுன்ட்டு. எந்த மதமும் தமிழை வளர்க்கல, மதங்கள் தமிழை யூஸ் பண்ணிக்கிறாங்க, இதான் அர்த்தம். ரியாலிட்டி. இப்ப கிமு 3ஆம் நூற்றாண்டு சமணர் குகையில தமிழ் எழுத்து இருக்கு. சமணர் குகையில சமணர்கள் வாழும் பகுதியில அதுல இருக்கு. மதுரை சைட்ல போன இருக்கா, ஜெயின்ஸ் இருக்க. அதே போல புத்திஸ்டும் இருந்திருக்கு. அதே போல கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. வந்து தமிழ் யூஸ் பண்ணி அவங்க பைபிளை வச்சிருந்தாங்க. நம்ம சைவம் வைணவம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மத தமிழை யூஸ் பண்ணிட்டு அவங்க இது பண்ணாங்க. தமிழ் வந்து யாரும் வந்து ஒரு அடையாளம் கொடுக்கல, அப்படி இல்லை. அது என்னைக்கு கல் தோன்றி முன் தோன்ற காலத்துல இருந்து அது எப்பொழுதும் இருந்துட்டுதான் இருக்கு. வந்து அந்த இது உள்வாங்கி இருக்குது, வாங்கி எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இது வந்து பார்க்கும்போது டேரா புத்திசம் பார்க்கும்போது இதோட இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல யாருக்குமே தெரியாது புத்திசம் ஹிஸ்டரி, பெரும்பாலும் யாருக்குமே தெரியாது. அப்ப கொரியால புத்திசம், அப்ப இங்க இருக்கிற ஒற்றுமை நிறைய வருது. கொரியா தமிழ் மொழிக்கு எல்லாம் ஒற்றுமை இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு லேக் ஆகுதுன்னு பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்க பெரும்பாலும் பழைய கோயில் எல்லாமே அந்த எச்சங்கள் இருக்கு. அய்யனார் கோயில் எப்படி இருக்கு, அந்த கோயில் ஆர்கிடெக்ட் எப்படி இருக்கு, அப்ப இங்கே இருந்திருக்கலாம். அந்த இது இருக்கு. அப்ப அந்த சிமிலரிட்டிஸ் வருது. அப்ப இங்க இருந்து அப்ப என்னுடைய பாயிண்ட் நான் பார்க்கும்போது இது வந்து சி ரூட், இது வந்து சில்க் ரூட் சொல்லுவோம். அப்ப 2 ரூட் இருக்கு, மெரிடைன் ஒன்னு சில்க் ரூட், அப்ப மெரிடைன் சில்க் ரூட், இது கடல் வழி பயணம். அப்புறம் இந்த சைட் பயணம், இந்த சீனா இப்படி ஒண்ணு போவாங்க. ஆனா இந்த வழி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டு. வழிப்பறி கொள்ளைகள் நிறைய பேர் இருப்பாங்க, இங்கேயும் வந்து இருப்பாங்க, கடல் கொள்ளையர்கள் இருப்பாங்க இருப்பாங்க. ஆனா இங்க இருக்கிற இது எனக்கு காடு இருக்கு, மேடு இருக்கு, மலை இருக்கு, திருடுவாங்க, நிறைய இது பிரச்சனைகள் இருக்கும். ஆனா இங்க பார்த்தா சீக்கிரமா போலாம், இங்க நடந்து போலாம், இல்ல குதிரையில போலாம், இங்க வந்து சீக்கிரமா போயிடலாம். எப்படி காத்து வருதோ அந்த இதை பார்த்து பண்ணலாம் இது. அப்ப நம்மளுடைய புத்திசத்தோடைய ஏஜ் பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இது உங்களுடைய நூற்றாண்டு சொன்னல, 2nd century to 10th century. இப்ப கொரியாவில எப்போ புத்திசம் வந்ததுன்னு பார்த்தோன்னா அதே டைம் தான் வந்தது, 3rd century, 4ஆம் நூற்றாண்டு, 4ஆம் நூற்றாண்டு கரெக்டுங்களா. அடுத்தது இப்ப நீங்க எத்தனை ஆய்வு கட்டுரை வெளியிட்டு இருக்கீங்க? இது இன்னொரு ஆய்வு கட்டுரையோ? நான் ஒண்ணுதான் உங்கள்ட்ட பாத்திருக்கேன். இல்ல 2 வெளியிட்டு இருக்கிறேன். 2 கட்டுறீங்களா? இன்னும் எழுதிட்டு இருக்கிறேன் நான். பண்ணுங்க நிறைய அப்படிதான் வெளியில வரணும், எல்லாருக்கும் தெரியணும். ஆய்வு கட்டுரையா வரும்போதுதான் அது வந்து பதிவாகும், அதுதான் முக்கியம். ஆய்வு கட்டுரை வந்தா அது வந்து பதிவாகும். நிறைய பேஜஸ் இருக்கா, அது வந்து நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. அது வந்து இல்ல ஆனா அதுலதானே நம்ம பதிவு பண்ண முடியும் என்னெல்லாம் இருக்குங்கிறது. ஆமா. இப்ப இதுல பாருங்க, நான் இந்த இதை எடுத்துக்கிறேன், இது ஈஸியா இருக்கும். இப்ப இதெல்லாம் லிஸ்ட் ஆஃப் புத்திஸ்ட் ஸ்காலர்ஸ். யார் புத்திஸ்ட் ஸ்காலர்ஸ்? போதி தர்மர், போதி சேரா, புத்ததத்தா, தம்மப்பல்லா, திக்னாகா,
சிறப்போது இவங்க எல்லாமே காஞ்சிபுரத்துல இருந்து கிழக்காசிக்கு போன கொரியாக்கு வந்தவங்க. கொரியாவுக்கு வந்தவங்க, ஈஸ்ட் ஏஷியாவுக்கு போனவங்க. இதுல போய் தரும்போது கொரியாவுக்கு வந்திருக்கிறாரு. ஓ சரி சரி. அப்புறம் தயானந்தா பத்ரான்றது அவரும் கொரியாவுக்கு வந்திருக்கிறாரு. கொரியாக்கு வந்து ஓகேங்களா? இங்க பாருங்க, இது வந்து காஞ்சிபுரத்துல இருக்கிற கோயில், இது புத்தர் கோயில். அதான் அங்க இருக்கு. இது வந்து கொரியால இருக்கிற புத்தர் சிலை. ரெண்டுமே சேமா இருக்கு பாருங்க. ஆமா அதுதான். கரெக்டுங்களா? இது இது ஒண்ணு. இது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா, போய் தர்மர் வந்து அவருடைய சீரூட்டை எப்படி சொல்றாங்கன்னா, ஸ்ரீலங்கா போறாரு. ஸ்ரீலங்கால வந்து ஜாவா, அந்த இந்தோனேஷியா இது, அதுக்கப்புறம் சைனா போறாரு. சைனால இருந்து அப்புறம் கொரியா போறாரு. கொரியால இருந்து ஜப்பான் போகுது. சோ இதுதான், இது வந்து எஸ்டாப்ளிஷ் ரூட். அடுத்த ஒரு ரூட் பார்த்தோன்னா, தயானந்தா பத்ரான்றது இன்னொரு புத்திஸ்ட் வாக்கு. அவரு வந்து பார்த்தோன்னா தமிழ் இது கிடையாது, அவர் வந்து வட இந்திய இருந்து வர்றாரு. அவர் கொரியன் வந்து ஜிகான்னு சொல்லுவாங்க. மதகதா பேரரசுல இருந்து பேரரசு அங்க இருந்து ஒரு மன்னர். அவர் காஞ்சிபுரம் வர்றாரு. காஞ்சிபுரம் வந்து இங்க இருக்கிற காஞ்சிபுரத்துல வந்து எல்லாத்தையும் புத்திஸ்ட் இதெல்லாம் படிச்சுட்டு அவரு கொரியாக்கு வர்றாரு. கொரியா டைனஸ்டி எங்கன்னா and he spread the Mahayana Buddhism. எப்பனா 1363 14ஆம் நூற்றாண்டு. அப்ப இப்ப இத வந்து இன்டர்பிரட் பண்ணணும். ஹங்கல் எப்ப டெவலப் பண்ணாங்க? அது கிட்டத்தட்ட அந்த நேரம் தானே. அதுதான் கரெக்ட்டுங்களா? இப்ப கோரிலேட் ஆகுதுங்களா? அதுதான். சோ இது வந்து புத்திசம் மூவ்மெண்ட். அப்புறம் ட்ரேட் பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர்ல, அதுக்கு முன்பு இது வந்து புத்திசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீடியல் பீரியட் நம்ம சொல்லுவோம். இது ஆதிச்சநல்லூர்ல வந்து கிட்டத்தட்ட 1000 பிஃபோர் காமன் ஏரா, அதாவது கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஆதிச்சநல்லூர்ல மங்கோலைட்ஸ்க்கான ஸ்கல்ஸ் கிடைச்சிருக்கு. மங்கோலைட்ஸ், ஆஸ்திரைட்ஸ், கேசனைட்ஸ். அப்ப மங்கோலைட்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா இவங்க வந்து கொரியன்ஸ் உடையது பாருங்க. கொரியன்ஸ் ஆர் எத்திக்கலி ஹோமோஜெனஸ் குரூப் தட் ஆரிஜினேட்டட் இன் மங்கோலியா. சோ அப்ப இவங்க வந்திருக்கலாம். அப்ப அன்னைக்கு வந்து தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வியில செழித்திருக்கு, வணிகத்தில் செழித்திருக்கு. இன்னொன்னு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்கு. அப்ப இங்க வந்து இன்னொரு ஃபேக்டர் பார்க்கும்போது இங்க நிறைய குழந்தைகளுடைய மண்டைகள் ஓடும் கிடைச்சிருக்கு. ஃபேமிலியோட இருந்து இருக்கிறாங்க இங்க. அப்ப இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து இங்க ஓட்ட ஓட்டையா இருக்கு தெரியுங்களா, குழி குழியா இருக்கு. இந்த இது எது சொல்லுன்னா, கடல் பயணிகள் இருக்கிறாங்களா, சீஃபாரர்ஸ், அவங்களுக்கான ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த இது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இது இருக்கும். அப்ப இவங்க அப்ப இங்க மங்கோலைட்ஸ் மண்டையோடு இருக்கு, ஆஸ்திரேலியர்ஸ் இருக்கு, காஸ்டினைட்ஸ் இருக்கு. அது அவங்க கூட குழந்தைகளுடைய மண்டையோடு இருக்குன்னா அது முக்கியமான என்ன காட்டுதுன்னா, தமிழகம் வந்து நம்ம சொல்லலாம் வந்தாரே வாழ வைக்கும் நம்ம சொல்லலாம், அன்னில இருந்து இருக்கு. அதுதான் அந்த காலத்துல இருந்தே இருக்கு. அப்புறம் இன்னொன்னு நம்ம பதிவு பண்ணோம், இங்க யாரும் ஊரே யாவரும் கேள்வி நம்ம ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா, அதுவும் கிட்டத்தட்ட அதே காலகட்டம் தான், 3000 வருஷம். அது என்ன அர்த்தம் இருக்குன்னா, இது போன்ற வெளிநாட்டு ஆளுங்களாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும்போது இன்னைக்கு எப்படி மொழியாலையும் மதத்தாலையும் இல்ல இனத்தாலையும் பிரிச்சு ஆடுறோம்ல, அன்னைக்கு கண்டிப்பா வந்துருப்போம். அவங்களுக்கு சொல்லிருக்கலாம், யாதும் ஊரே எல்லா ஊருக்காரன் நம்ம ஊருக்காரன் தான். கரெக்டான டிப்ரெஷன் இதுதான். அதுதான் கரெக்டுங்களா? இது ஒண்ணு ரைட்டு. அடுத்தது வந்து பார்த்தா அயனைஸ் சிவிலைசேஷன்ல பார்த்தோன்னா டேட்டா என்ன சொல்லுதுன்னா, ரோமன்ஸ் வந்து இரும்பு நிறைய வாங்கியிருக்கிறாங்க. யாருக்கிட்ட இருந்து? தமிழ்நாட்டு சேர நாட்டு இதுல வந்து இரும்பு நிறைய வாங்கியிருக்காங்க. அது வந்து அவங்களுடைய லிட்ரேச்சர்ல இருக்கு. அது பேர் செரிகாயன்னு சொல்லுவாங்க. ரோமன்ஸ் வந்து அந்த செரிகாயன், அது செரிக்குன்றது நம்ம சேரன்னு சொல்லல, அந்த சேரன்ற வந்து செரிக்குன்னு சொல்லுவோம். அவங்க ரோமன்ஸ் வந்து நம்மளுடைய சேர நாட்டுடைய இது வாங்கியிருக்கிறாங்க. அப்ப எங்க வாங்கிக்கிறாங்கன்னா கொடுமலன்ற இடம். இது வந்து ஏன்ஷியன்ட் அயனைஸ் சைட். இதுல இரும்பு காலத்தினுடைய ஆதிச்சநல்லூர், கொடுமலர், பையம்பள்ளி, மேல் சிறிவள்ளூர், காட்டங்குளத்தூர். அப்புறம் இன்னொரு இடம் இருக்கு. அது என்ன இடம்னா, அதுதான் வந்து ரொம்ப ஏன்ஷியன்ட் அயனைஸ் சைட். 2200 பிஃபோர் காமன் ஏரா. அதுதான். இது வந்து கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி பக்கத்துல இருக்கு. அப்ப 2200 வருஷம், கிமு 2200 வருஷம், கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்களுக்கு வந்து இரும்பை வந்து யூஸ் பண்ண டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கு. அதை உருக்கெடுத்த இது வந்து இரும்பு யூஸ் பண்ண டெக்னாலஜி இருக்கு. அப்ப இரும்பு யூஸ் பண்ண டெக்னாலஜி இருக்குன்னா இரும்பு எதுக்கு யூஸ் பண்ணாலும் 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒன்னு வெப்பனுக்கு, அது டிஸ்ட்ரக்ஷனுக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்னா அக்ரிகல்ச்சர், ஒண்ணு விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இரும்பு யூஸ் பண்ணி அவன் என்ன பண்ணா, முதல்ல கத்தி செஞ்சான், மம்மிட்டி செஞ்சான்.
அப்ப நீங்க சங்க இலக்கியத்தை லிட்டரேச்சர் எடுத்தாலும் பாத்தீங்கன்னா, நீங்க சங்க இலக்கியங்கள் பழைய இலக்கியங்கள்லாம் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? தலைவன் தலைவி போரு அப்படி இது இருக்கும். இன்று புறந்தொடரில் என் தலை கடனை சான்றோர் நாக்கள் என் தலை கடனை வேல் வடித்து கொடுத்தல் கொள்ளர் கடனை நன்னடை நாள்கள் வேந்தர் கடனை ஒளிர்வாள் அறிஞ்சம முறுக்கி களறி இருந்து பெறுதல் காலை கடனை. இதான் ஒரு வாழை எடுத்து ஒரு யானை போர்க்காலத்தை சண்டை போற மாதிரி இருக்கும். இது வந்து சங்க இலக்கியம். அப்படியே 2000 இப்ப லேட்டர் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் இழுக்காறு அவாவுகளை என்ன சொல் 4 இழுக்கா 2 தாரம், பொறாமப்படாத, பொய் பேசாத, மத்தவங்க மன நோக்கப்படி சொல்லாத, புரியுதுங்களா? யாதானம் நாடாமல் ஊறாமல் என்றும் சாந்தினும் கல்லாதவாறு. அதாவது கட்டவனுக்கு எல்லா இடத்துலயும் படி, அன்பறிவி தேற்றம் அவாயும் அன்பாயிரு. அப்ப முன்ன அந்த சங்க இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா போரை பத்தி பேசுது. ஒரு என்ன சொல்றது, இன்னைக்கு வர படங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான கலாச்சாரம் வருது இல்ல, அதை பத்தி பேசுது. ஆனா லேட்டர் வந்து நீதி நூல்கள் எல்லாம் பாருங்க, மணிமேகலை எல்லாம் பாருங்க, போர் வேண்டாம். அப்ப அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மன்னர்கள் வந்து போர் வழியா வந்து பொருளை எடுப்பாங்க, பொருளை வந்து சம்பாதிப்பாங்க. அப்ப அடுத்த வர பாத்தீங்கன்னா போர் வேண்டாம், வணிகம் போதும், வணிகம் வழியா பொருள் எடுக்கலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் பாத்தீங்கன்னா மன்னர் அவ்வளவு 9ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டு ராஜேந்திர சோழன் எல்லா நாட்டும் பிடிச்சாரு, யாருமே அடிமைப்படுத்தல. ஏன்னா அவனுக்கான அந்த பொருள் வந்துருச்சு, இவ்வளவுதான் கான்செப்ட். அதுக்கான இது பாருங்க. அப்ப அங்க இருக்கிற மெர்ச்சன்ட்ஸ் எல்லாமே நிறைய டாக்ஸ் கொடுக்குறாங்க. அதுதான் அப்ப அயனைஸ் சிவிலைசேஷன் நடக்கும்போது அந்த அதுதான் நான் சங்க இலக்கியத்துல சொன்னேன். இரும்பு கருவி பாருங்க, இதெல்லாம் வந்து ஈட்டி அந்த கருவி. அப்புறம் இன்னொரு இது பாத்தீங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சர், அப்ப இரும்பு ஒண்ணு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா கொடுமணல்ல முக்கியமானது பாத்தீங்கன்னா, இப்ப இரும்பு வந்து இப்ப சொல்லலாம் இந்த இரும்பு கிடைக்குதுன்னா நார்த் இந்தியாவில வந்து கூட வாங்கி இருந்திருக்கலாம், இல்ல வேற எந்த ஊர்ல வந்திருக்கலாம். அந்த அந்த இரும்பு உருக்கும் தொழில்நுட்பம் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுமணல்ல கிடைச்சிருக்கு. உருக்கு ஆலையே இருக்கு, உருக்கு ஆலையே இருக்கு. அப்ப அந்த இரும்பை வந்து உருக்கி அந்த அந்த உனக்கு என்ன ஸ்டீல் தேவையோ ஒண்ணு இரும்பு தேவையோ உனக்கு இருக்குன்னா அந்த தொழில்நுட்பம் தமிழருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப அந்த தொழில்நுட்பம் வந்து அன்னைக்கு யாருக்கு கிடையாது. அலெக்சாண்டரே வாங்கியிருக்கிறாரு, அலெக்சாண்டரே வாங்கியிருக்கிறாரு, ரோமன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு டேட்டா வந்து பார்த்தா ரோமன்ஸோட டேட்டா கிடைச்சிருக்கு. ஏன் சீனரோட டேட்டா நமக்கு கிடைக்கல, குரியரோட டேட்டா கிடைக்கல, ஏன் இருக்கக்கூடாதுன்றதான் என்னோட கேள்வி. அதுதானே, அதெல்லாம் எடுக்கணும். ரோமன்ஸ் வாங்குறானா சீனர்கள் ஏன் வாங்கிருக்க கூடாது? வாங்கிருக்கலாம்ல. ஆனா சீனர்கள் வந்து கண்ணாடி வாங்கினாங்க, அது வாங்கினாங்கன்னு இருக்கு. ஒரு பௌத்த துரிகள் வந்து மத பரப்புறது மட்டும் இருக்க மாட்டாங்க. இப்ப வெள்ளக்காரன் வந்தாங்கன்னா மத பரப்புக்கு வந்தாங்க. ஆங்கிலேயர் வந்து எதுக்கு வந்தாங்க? ஆங்கிலேயர் வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து வணிகத்துக்காக தான் வந்தாங்க. அப்ப வணிகம் வழியா அப்ப வணிகம் நடக்கும் போதுன்னா அப்ப அவங்க மொழி எடுத்துட்டு வருவாங்க, அவங்க உணவு எடுத்துட்டு வருவாங்க, அவங்க பண்பாட்டு எடுத்துட்டு வருவாங்க. அப்படிதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆங்கிலம் நம்ம தமிழ்நாட்டுல அப்படிதான் வந்து இன்னைக்கு பிரியாணி சரி, அரேபிய உணவும் சரி அப்படிதான். அதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொரியால பாத்தீங்கன்னா வந்து நம்ம தமிழக உணவு பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு இங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிரியாணி கொடுக்குறோம், இட்லி தோசை கொடுக்குறோம். இதுதான் வணிகம் மாதிரி. ஓகே, சோ இது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த காயா, இது வந்து தமிழ்நாட்டுடைய இது. தமிழ்நாட்டுல காயாவுடைய இது பாத்தீங்கன்னா அதுல அவரு வந்து இந்த கிங் சுரோ அந்த மன்னர் சொன்னோம்ல, அந்த மன்னர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, கிங் சுரங். அவர் பாத்தீங்கன்னா அயன் மேன் ஆஃப் கொரியான்னு சொல்லுவாங்க. அயன் மேன் ஆஃப் கொரியா. அப்ப அயன் மேன் ஆஃப் கொரியா அப்ப வந்து தமிழ்நாட்டுக்கும் இவங்களுக்கும் வந்து இரும்பு தொழில்நுட்பம் இருந்திருக்கும். அப்ப அந்த இரும்பு இருக்குன்னா அப்ப இப்ப இங்க கொரியால வந்து இப்ப நாங்க இருக்கிறோம், இப்ப சகாயம் இருக்கிறாரு, அவர் வந்து இன்ஜினியர், சாம்சங் ஒர்க் பண்றாரு. அதே போல சென்னையில வந்து ஹுண்டாய் கம்பெனில நிறைய கொரியன்ஸ் ஒர்க் பண்றாங்க. அப்ப அன்னைக்கே நடந்திருக்க கூடாது, நடந்திருக்கணும். அப்ப இருக்கும்போது இப்ப என் வீட்டுல வந்து நான் வந்து இட்லி சாப்பிடுறேன், தோசை சாப்பிடுறேன், பொங்கல் சாப்பிடுறேன் என் வீட்டுல. அப்ப கொரியன்ஸ் வராங்க. கொரியன்ஸ் வரும்போது நான் கொரியன் ஃபுட்டை நான் கொடுக்க மாட்டேன், என் ஃபுட்டை தான் நான் கொடுப்பேன். அப்ப நான் கொடுக்கும்போது அவங்க சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு நல்லா இருக்கு எனக்கு இன்னொன்னு கொடுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த டேஸ்ட் பிடிச்சி போய் என்ன பண்ணுவாங்க, அவங்களே வந்து ஒரு கடையை வைக்க சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. ட்ரேட் இஸ் தி மெயின் ரீசன். கரெக்டுங்களா? அப்புறம் இன்னொரு ஆய்வு என்னன்னு கண்டுபிடிச்சேன்னு, பௌத்த ரீசன், அப்புறம் ஏன்ஷியன்ட் அந்த இருக்கு, அப்புறம் சிந்து சமவெளி கீழடிக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு தோணுது. கீழடி நாகரிகம் சரி, சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் அவங்களுக்கு வந்து தொடர்பு இருக்கலாம் சொல்றேன். இது எல்லாமே வந்து கொரியாவில் இங்க இருக்கிற இதுல டேட்டாஸ் நான் எடுத்தது. இங்க இருக்கிற கற்காலம் அவங்க கல் யூஸ் பண்ணி
காயால் யூஸ் பண்ண அந்த கோல்டு பாருங்க. கோல்டு. நம்ம பானை யூஸ் பண்றவங்க வந்து செராமிக்ல எவ்வளவு அழகா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இது இரும்பு, அவங்க யூஸ் பண்ண போட்டு. அப்புறம் இது வந்து விக்கிபீடியா. 18th centuryல 18ஆம் நூற்றாண்டுலயே விக்கிபீடியா வச்சிருக்காங்க. நம்ம யாருமே படிக்கவே இல்லை அப்ப. அப்பயே டிக்ஷனரி மாதிரியா தான். என்சைக்ளோபீடியா. விக்கிபீடியா வச்சிருக்காங்க. அதாவது டாக்குமெண்டேஷன். அதுதான் நான் சொல்றேன். என்சைக்ளோபீடியா. அவ்வளவு டேட்டா இருக்கு தமிழர்கள்ட்ட. ஆனா எதுவுமே டாக்குமெண்ட் ஆகல. அதான். இப்ப எதுக்கு வந்து நம்ம சொல்றோம்னா, சின்ன ஒர்க்கா இருந்தாலும் இந்த மாதிரி பேப்பர் போடுங்க, புக் போடுங்கன்னு சொல்றது ரீசன் டாக்குமெண்டேஷன். இதுதான். இன்னைக்கு நம்ம 1000 பேர் விமர்சனிக்கலாம். இப்ப நீங்க இப்போ உங்க எல்லாம் நான் பாராட்டி ஆகணும். நாங்களாம் அகாடமிக் ஃபீல்ட்ல இருக்கிறோம். நீங்க வந்து ஒரு உமனா இருந்துகிட்டு ஒரு ஃபேமிலி லைஃப் நிறைய இருக்கு. இதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா நான் சந்திச்சிருக்கிறேன். நீ எதுக்கு தமிழ் பண்ணிட்டு இருக்கிற? Facebookல பார்த்தா நிறைய பேர் திட்டுவாங்க. என்ன பண்றாரு அது இன்னைக்கு தெரியாது. இன்னைக்கு எப்படி ஹுல்பர்ட் ஹோமர் ரெஃபரன்ஸ் எடுக்கணும், நாளைக்கு வந்து சித்ரா எடுப்பாங்க, ஆரம்பம் கண்ணன் எடுப்பாங்க. கரெக்டுங்களா? அப்ப அந்த இது போகணும். அப்ப இந்த வேலையை வந்து கொரியன்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. நம்ம என்ன பண்றோம்? யூடியூப்ல பேசுறோம், Facebookல பேசுறோம், அப்படியே பேசிட்டு அதான் பேசிட்டு சூப்பர் இல்ல, நம்மள ஆண்ட பரம்பரை இல்ல, இந்த கான்செப்ட்ல அப்படி போயிடுது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? டாக்குமெண்டேஷன் பண்ணணும். மன்னர் இத்தனை மன்னருக்கு வந்தாங்க, இவ்வளவு பேர் படிக்க வச்சிருக்கிறாரு, இவ்வளவு கோயில் கட்டிருக்கிறாரு, இவ்வளவு வணிகம் வந்திருக்கிறாங்க. அதுல சில பேரை வந்து அதை ஹைட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதுதான் சொல்றேன். அதுக்கான வேலையும் இருக்கும். இப்ப நம்ம ஒரு கருத்து இருக்கா, எதிர்கருத்துன்னு இருக்கும். அதுதான் டெமோக்ரஸி. ஆனா நம்ம அதுக்கான வேலையை செஞ்சுட்டே இருந்தோம்னா அது வந்து பார்த்தா இன்னைக்கு தெரியாது, அது வந்து வெளியே வந்து. இது பாருங்க, நம்ம பேசுறோம், இது 14th century நினைக்கிறேன். பிரிண்டிங் 14th century. இதெல்லாம் அங்க நீங்க வந்து அருங்காட்சியகத்துல போய் எடுத்தீங்க? பார்த்தது. ஆமா, 15th century தான் வந்து பிரிண்டிங் மிஷின் குட்டம்பரா ஜெர்மனில வந்தது. அதுக்கு முன்பே ஃபர்ஸ்ட் சைனாக்காரன் பேப்பர் கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் எங்க வராங்க பண்றாங்க. ஆமா, நமக்கு தரங்கம்பாடி தானே முதல்ல இது. ஆமா, தரங்கம்பாடி 15th century. இது தமிழ் ஆர்டிகல், இது இங்கிலீஷ் ஆர்டிகல், அப்புறம் தமிழ் ஆர்டிகல் போட்டது. சிறப்பு. இது சம்பந்தப்பட்டத தினமணி மற்றது ஆய்வு. இது திருக்குறள் பத்தி நாங்க இப்ப அங்க நிலை எப்படி இருக்கு? அவங்க கொரியன்ஸ் எல்லாம் வந்து தமிழர்கள் எல்லாம் ஏத்துக்கிறாங்களா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கா? அது இன்னைக்கு நல்ல மாற்றுகள் நம்ம சொல்றதெல்லாம் ஏத்துக்கிறாங்களா? வந்திருக்காங்க. இன்னைக்கு அக்செப்டன்ஸ் வந்துருச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு பத்தி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தமிழ் பீப்புள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம தமிழ் பீப்புள் நல்லா இருக்காங்க. நம்மளாம் ஒரு சாம்பிள் தானே. இப்ப நான் இன்னைக்கு 10 வருஷம் இருக்கிறேன்னா அது என்ன அர்த்தம்? அந்த 10 வருஷம்ன்றது ஒரு எக்ஸாம்பிள் தானே. அது நல்லா வாழ்றோம், நல்லா பழகுறோம், நல்லா கொஞ்சம் சிந்திக்கிறோம். அந்த அப்ப இது பாருங்க, வறுமையில இருந்த கொரியா இன்னைக்கு வந்து எப்படி இருக்கு பாருங்க. அதுதான். சோ நம்ம ஒரு வரலாறு நம்ம படிக்கிறோம்னா அதை நம்ம பார்த்துட்டு வச்சா அந்த காலத்துல அப்படி இருக்கிறோம். அந்த காலத்துலயும் நம்ம வந்து கீழடியில வந்து கிமு 6 வந்து பார்த்தோன்னா எழுத்து படிச்சிருக்கிறோம். நீங்க நான் ஏன் படிக்கல, நான் இன்னைக்கே எப்படி இருக்கிறேன்னு அப்படி யோசிக்கணும். அதானே கரெக்ட். எவ்வளவு பேர் இன்னும் படிக்காம இருக்காங்க இல்லையா? அடுத்தது நம்ம ஐயா ராஜராஜ சோழன் வந்து கோயில் கட்டிக்கிறாரு. கரெக்ட். ஆமா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா அது ஹைலி பெரிய டவர். அது இன்னைக்கு நான் வந்து பெரிய பெரிய பில்டிங் பாக்குறேன் தெரியுமா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பில்டிங் அது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருக்குன்னா இன்னைக்கு வந்து அதை விட பெருசா கட்டணும். அததான் கொரியன்ஸ் பண்றாங்க. நான் இங்க பாத்தீங்கன்னா இங்க பழமையும் இருக்கு, புதுமையும் இருக்கு. அது ரெண்டுமே இருக்கு. அதான் பாத்தீங்களா, பாருங்க எவ்வளவு பெருசு பெருசா கட்டி இருக்காங்க. அதான் இங்க பழமையும் இருக்கு, புதுமையும் இருக்கு. அதான் ரெண்டுமே இருக்கு. ஏன்னா ஹிஸ்டரி கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். நிச்சயமா. அதாவது எது நல்லதா எடுத்துக்கணும், சிலது கெட்டது இருக்கும், அதை விட்டுருணும். அதாவது நம்ம படித்தவர்களை நம்ம சொல்றேன், நம்ம அதை பிடிச்சிட்டு நம்ம சும்மா பழைய இது அதெல்லாம் சொல்லல. வள்ளுவரே சொல்லிட்டாருல, பருவத்தோட ஒட்ட ஒழுகல். பருவம்னா என்ன? காலம். ஒட்ட அழகு. அந்த காலத்துக்கு நீ அடாப்ட் பண்ண. நிச்சயமா. அதான் இது பார்த்தா நம்ம சொல்றோம். இங்க பார்த்தா கொரியாவுல டாப் 10 உலகின் தலை சிறந்த பல்கலைக்கழகம் 7-8 பல்கலைக்கழகம். அப்புறம் நம்ம எனக்கு ஒரு சிறு ஒரு ஒரு வருத்தம் கூட நான் சொல்லுவேன். இங்க யூனிவர்சிட்டியில பசங்க வந்து பழைய கலைகள் எல்லாமே பாருங்க. இது யூனிவர்சிட்டில எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்றதா? யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது இது. சிறப்பு. நான் ஒரே கேள்வி கேட்கிறேன்,
இப்ப ஒரு ஐடென்டிபிகேஷன், நம்ம கொரியானா உனக்கு வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கலை டேக்வொண்டோ நம்ம சொல்லுவோம். சைனானா குங்ஃபூ நம்ம சொல்றோம். ஜப்பான்னா கேரதே நம்ம சொல்றோம். இப்ப தமிழனுக்கு என்ன இருக்கு? தமிழருக்கு சிலம்பம் இருக்கு. அது வந்து இன்னும் எவ்வளவு அது போல சிலம்பம்ன்றது அது பார்ட் ஆஃப் இது மேம். அது வந்து ஒரு பார்ட் ஆஃப், இங்கே கம்பு சுத்துவாங்க. பார்ட் ஆஃப் இது. அதுதான் இந்த சிக்கலதுன்ற. அது வந்து நமக்கு தனித்தனியா இருக்கு. சிலம்பம்னு இருக்கு, கலரிப்பட்டு இருக்கு, அடிமுறை ஒண்ணு இருக்கு. ஒரு ரெப்ரசன்டேஷனா ஒரு இன்டர்நேஷனல்ல நீ எப்படி இது பண்ணுவ? இப்ப டேக்வொண்டோ வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரெப்ரசென்ட் பண்றாங்க. அது பண்ணிட்டாங்க. சிலம்பத்திலேயே எல்லாத்தையும் பயன்படுத்துறது சிலம்பம். அதுதான் நான் ஒரு ஆய்வு பண்ணி எல்லா நல்ல கலைகள் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம காமனா ஒரு இது ஏன் வந்து நம்ம வந்து நம்ம தெருவுக்குள்ளே நம்ம பேசிருக்கிறோம். அதான் அது செய்யணும். இப்ப இங்க குங்ஃபூ டேக்வொண்டோ பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் கத்துக்குவான் கொரியாவுல. ஆமா, புத்திஸ்டும் கத்துக்குவான். ஆனா நம்ம இதுல போயிட்டு அதுக்கு ஒரு மத அடையாளத்தும் ஒரு இது. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? கரெக்ட். அது இருக்கு. சிலம்பம்னா அது என்ன, இந்துக்கள் மாத்திரம் கத்துக்கிற மாதிரி அது மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்தோம். இந்துக்கள் அந்த டாபிக்கா வரல. நான் சொல்ற விஷயம் ஒரு மொழியா இருந்தாலும் சரி, இதுவும் சரி, அது எல்லார்கிட்ட போய் சேரணும். எல்லாருக்கும் சேரணும். ஒரு தொழில்நுட்பம் வந்து ஒரு கலை எல்லார்கிட்டையும் போய் சேர்ந்தாதான் அது வளரும். அது மொழியா இருக்கட்டும், இல்ல ஒரு கலையா இருக்கட்டும். பற இசை நீங்க எத்தனை பேர் கலைக்கிறோம்? இன்னைக்கு கொரியால பாத்தீங்கன்னா பற இசை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அடிக்கிறாங்க. இங்க நம்ம இதுல பற இசை நம்ம சொல்றோம், தமிழ் ஆதி கூடி அது கூடி எல்லாம் கரெக்ட் தான். எத்தனை பேர் அடிக்கிறீங்க? எத்தனை பேர் ரெப்ரசென்ட் பண்றீங்க? கேக்குதுங்களா? ஆமா, ஆனா இது பண்ணுதே வெளியில யாரும் பண்ணதில்ல. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நம்ம சொல்றோம், அப்ப இதுக்காக தான் நம்ம வரலாறு படிக்கணும். இப்ப நாங்க வந்து நான் எம்.எஸ். சுவாமிநாதன் ரிசர்ச்ல படிச்சேன். நான் ரிசர்ச் பண்ணேன். எம்.எஸ். சுவாமிநாதன் ரிசர்ச் தெரியுங்களா? இல்ல இப்ப கூட இறந்துட்டாருல சாமிநாதன் ஐயா. அப்ப நான் ஜீன் பேங்க்ன்றது ஒரு இடத்துல இருந்தேன். ஜீன் பேங்க்ன்றது கிட்டத்தட்ட பழைய இந்தியாவில இருக்கிற அரிய வகை அரிசி வகைகள், தானிய வகைகள் நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம். தோப்பு அரிசி, மஞ்சள், அந்த இது அரிசி, ஸ்ட்ரெஸ் டாலரண்ட் நாட்டு அரிசி, அதுக்கப்புறம் ரொம்ப கடுமையான சூழ்நிலை வளரக்கூடிய அரிசி எல்லாமே வச்சிருக்கிறோம் நாங்க. அது உடனே விளைக்க மாட்டோம். அது எதுக்குன்னா திடீர்னு ஒரு அழிவு வருது, அப்ப எடுத்து நம்ம வச்சுக்கணும். அதுதான். சோ இதுதான் ஜீன் பேங்க். அப்ப நம்மளோட ஜீன் பேங்க் அது ஓகே. நம்ம கலைகள் இது மாதிரி இருக்கு, சிலம்பம் இருக்கு, கலைப்பட்டு இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் ஒரு இதா வச்சுட்டு எல்லாம் கத்துக்குங்க. அடுத்தது ஒலிம்பிக்கு ரெப்ரசென்ட் பண்ணுங்க, நேஷனல் ரெப்ரசென்ட் பண்ணுங்க. அந்த இது நம்ம பேசணும். ஆனா இங்க பெரும்பாலும் நம்ம என்ன செய்யறோம், எனக்கு தான் தெரியுது, அது ஹீரோயிசம் தான். ஹீரோயிசம் தான் தெரியுது. எந்த ஒரு இதுவுமே சரி. அதுக்குதான் நீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அடுத்த எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இங்க பாருங்க, இது வந்து அடுத்தது கொரியன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம இங்க வந்து குதிரை இருக்கு, ஆள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த ஆண்ட பாரம்பரியன்ட்டு நிறைய பேர் இங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல ஊர்ல. ஆண்ட பாரம்பரியம் யாரு? மன்னர்கள். மன்னர்கள் கையில என்ன இருக்கும்? வேல் இருக்கும், அப்புறம் வாள் இருக்கும், வில் அம்பு இருக்கும். கரெக்டுங்களா? இவங்க இருக்கும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா அது இப்ப உன்னை வந்து ஏதோ ஒண்ணு ஒரு சூழ்நிலை வச்சுட்டாங்க, உன்னை வந்து எல்லாத்தையும் பிடிக்க வச்சுட்டாங்க, பண்ணிட்டாங்க. ஆனா அந்த ஜீனை வந்து இருந்துட்டே இருக்கும். வந்து நல்லா படிப்பான், அவனை வந்து பிடிச்சு கையில வச்சுட்டு வச்சுங்களேன், ஒரு 100 வருஷம் கழிச்சு திருப்பி அவனை கொடுத்தா டக்குன்னு எக்ஸ்பிரஸ் ஆகும். எக்ஸ்பிரஸ் ஆகும். நம்ம ஊருக்கு கோயில் கலசத்துல இருக்கு தெரியுமா? கலசத்துல நவதானியங்கள் வைப்பாங்க. 12 வருஷம் அந்த 12 வருஷம் பாத்தீங்கன்னா வெயில், மழை, காடு, கடுமையான இடி மின்னல் இருக்கு. அந்த ஒரு தானியங்களை தூக்கிட்டு போயிட்டு ஒரு மண்ணுல போட்டு ஒரு நல்ல அதுக்கான அட்மாஸ்பியர் தண்ணி தெளிச்சு நல்ல வச்சனா டக்குன்னு எக்ஸ்பிரஸ் ஆகும். ஆமா, நிச்சயமா. நீங்க எல்லாம் ஆண்ட பாரம்பரியம் சொல்றல, ஏன் ஒருத்தனை கூட ஒலிம்பிக்ல ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணல? ஒரு வில்லம்பலியோ ஒரு வேளாம்பலியோ ஏன் உங்களால பண்ண முடியல? அப்ப யாருமே ஆண்ட பாரம்பரியம் நீங்க சொல்லக்கூடாது. அதுதான் அதெல்லாம் பண்றது நம்ம எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்கோம். நான் எக்ஸாம்ல கம்பேர் பண்ணலாம் மேம். நான் சொல்றேன், இங்க பாருங்க, இவங்க வந்து நேச்சுரலா இருக்காங்க. இன்னைக்கு ஒலிம்பிக்ல பாத்தீங்கன்னா 39 மெடல்ஸ் ஆர்ச்சரி கொரியா பண்றாங்க. தொடர்ந்து 10 கோல்டு வாங்கிருக்காங்க. 10 தடவை வில்லம்புவா. நம்ம ஆனா கதை சொல்லுவோம், நம்ம கண்ணை கட்டி நாங்க விடுவோம், அப்படி விடுவோம், பண்ணுவோம்ட்டு எல்லாமே தான் பண்றோம். அதான் ரிசல்ட். நான் என்ன சொல்ல, அதுதான் நான் சொல்றேன், நம்ம யாருமே வந்து வெயிட்டிங் பேசல, யாரும் காத்து பேசல. நம்ம நிலைமை எப்படி இருக்கு, நம்ம எப்படி போகணும்? இல்ல கரெக்ட், அந்த டைரக்ஷன் இருக்கணும். நம்ம வள்ளுவர் சொல்றாருல, கற்க கசுடு அற. கற்கனா என்ன? படி. கசுடுனா அழுக்கு, அறனா நீக்கு. படி, கற்க கசுடு அற, இருக்க அதற்கு தக.
கரெக்டுங்களா? அப்ப இதுதான் வந்து கொரியன்ஸும் சரி நிறைய ஸ்டடி பண்றாங்க. இப்ப நம்ம வந்து நம்ம சொல்றோம் மீச முறிக்கிட்டு நாங்க அந்த இது அதுன்ட்டு. அப்போ உனக்கு நேச்சுரலாவே உனக்கு ஜீன் எக்ஸ்பிரஸ் இருக்கும்ல, நம்ம எடுத்து விட்டுருக்கணும்ல. இருக்கு, நம்ம ஜீன்ல இருக்கு, அதை செய்யறது இல்ல. எங்க இருக்கு? எல்லாத்தையும் கல் எடுத்து பஸ் உடைக்கிறதுக்கும் ட்ரெயின் உடைக்கிறதுக்கும் மக்கள் என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான். இதெல்லாம் மக்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா எங்க டெக்னாலஜி பாருங்க. கொரியன்ல நிறைய டெக்னாலஜி இருக்கு. 15th செஞ்சுரியில மழை அழுக்கும் கருவி ரெயின் காட்சி. அப்புறம் 15th செஞ்சுரி 15ஆம் நூற்றாண்டுல ஹங்குல டெவலப் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கிங் செஜாங் அவரு 15ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா 100 நாள் மகப்பேறு விடுமுறை விட்டுருக்கிறாரு. 100 நாள் பெண்ணுக்கு மகப்பேறு விடுமுறை விட்டுருக்கிறாரு. அதுக்கப்புறம் மாடர்ன் டெக்னாலஜி பார்த்தா இன்னைக்கு இருக்கிற 5G டெக்னாலஜி, நிறைய இன்னோவேஷன்ஸ் இருக்கு. ஸ்மார்ட் போன்ஸா இருக்கட்டும், எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இருக்கட்டும், நிறைய இது பார்த்தோன்னா மாடர்ன் டெக்னாலஜில இவங்க லீடிங்கா இருக்கிறாங்க. சோ அதுதான் நம்ம யாருமே நம்ம நீங்க சொல்றது அதான் உங்களோட என்ன சொல்றது, உங்களோட நோக்கம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. அது எவ்வளவு தூரம் போகும் இதுதான் மேம் நமக்கு தேவை. நமக்கு தேவை நிச்சயமா அதுதான். இப்ப நான் பறை இசை அமெரிக்காவுக்கு போனேன். எந்த ஊருக்கு போனாலும் அவங்க பறை இசைக்கிறாங்க. ஆனா இங்க நம்ம கல்லூரியில எல்லாம் பார்த்தா யாரும் பண்ற மாதிரி தெரியல. இங்க இருந்து வெளிநாட்டுல போய் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்களே ஒழிய இருக்கிற நாட்டுல ஒண்ணும் யாரும் பண்றது இல்லை. அந்த குழு தான் வந்து செய்யறாங்களே ஒழிய நான் மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு பார்க்கல. அந்த மாதிரி தான் இருக்கு சூழ்நிலை. ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு, எல்லாமே தனித்தனியா இருக்கு. நம்ம எல்லாமே வந்து இன்டர்நேஷனல்ல நம்ம பேசுறோம்ல. இப்ப நம்ம தமிழ் சொல்றோம். இப்ப ஒரு எடுத்துக்காட்டா நான் சொன்ன திருக்குறள் பாருங்களேன். அந்த மனுஷன் எவ்வளவு உன்னிப்பா நல்லா பேசிட்டு. திருக்குறள்ல தமிழ்ன்ற வார்த்தை இல்ல, தமிழ்நாடுன்ற வார்த்தை எனக்கு தெரிஞ்சு இல்ல. அப்ப அதனாலதான் வந்து உலக பொதுமறை ஆகுது. ஆமா நிச்சயமா, அது எதையுமே குறிப்பிட்டு சொல்லல. கரெக்டுங்களா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அதை தூக்கிட்டு போயிட்டு ஒரு பிரெஞ்சு மிஷினரியோ ஜெர்மன் மிஷினரியோ போயிட்டு அவர் மொழியில மொழிபெயர்க்கிறாரு. அது இன்னைக்கு பார்த்தசாரதி சார் நிறைய பண்றாரு பாருங்க. ஆமா, முற்றோதல் தான் பண்றாங்க பாருங்க. எந்த நாட்டுக்கும் அது மொழிக்கு அது இதாகும். அதான் எந்த நாட்டுக்குமே அது சூட்டபிள் தானே. அதுதான் மேம், என்னைக்குமே ஒரு தொழில்நுட்பமும் சரி மொழியானும் சரி அதுக்கு ஒரு மத அடையாளமோ ஒரு இன அடையாளம் கொடுத்து அது சிறுமியாயிடும். தமிழன் தான் மலையாளி ஆகணும், தமிழன் தான் தெலுங்கா மாறணும், தமிழன் தான் கன்னடா மாறணும். ஏன் மாறணும்? அப்ப அங்க ஏதோ சிக்கல் இருக்கு, அந்த சிக்கல் நம்ம களையணும். அதுதான். சரி, இப்ப வர ஆய்வாளர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க எதுல போய் எந்த இதுல நோக்கம், அதாவது இப்ப நம்ம கொரிய ஆய்வு பண்றோம்னா எந்த இதுல அவங்க போய் பார்க்கலாம் அப்படிங்கறது ஏதாவது சொல்லுங்க. கொரியா தமிழ் சங்கம் இப்ப வந்து இந்த அகாடமிக் இந்திரா காந்தி ஓபன் யூனிவர்சிட்டி கூட எம்ஓயு போட்டுக்கிறாங்க நினைக்கிறேன். அப்படிங்களா? ஓ சிறப்பு. அது ஓகே, இது மாதிரி அகாடமிக்கா போறது ரொம்ப நல்ல விஷயம். அதுதான். அப்புறம் இப்ப நீங்க இவங்கெல்லாம் வந்து ஆர்டிகலா பப்ளிஷ் பண்றீங்க. அதுதான் நம்ம எதுவுமே கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்களுக்கான தகுதியில அவங்களுக்கான பொட்டன்ஷியல் அவங்க கொடுக்குறாங்க. இப்ப ஒரிசா பாரஸ் எல்லாம் அவர் வந்து புக்ஸ் பண்ணல, ஆனா நிறைய பேசிருக்கிறாரு. அதுதான், நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஆனா என்ன பண்ணணும், அது யாரும் தொகுக்கணும். அதுதான். ஒரு நாள்ல வந்து யூடியூப்ல எல்லாத்தையும் காலி ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆனா பிரிண்ட்ல இருக்கிறது வந்து அப்படியே ஸ்டாண்டர்டா இருக்கும். ஆமா நிச்சயமா, அதுதான் அதுக்கான வேலையை நம்ம பண்ணணும். சோ இப்ப இருக்கிற எனக்கு தெரிஞ்சு இங்க கொரியா தமிழ் சங்கத்துல அரவிந்த் இப்ப இருக்கிற தலைவர் அரவிந்த் நல்லா பண்றாரு அவரு. அந்த வீடியோ கூட அனுப்பிச்சிருந்தாங்க. இந்திரா காந்தி நேஷனல் யூனிவர்சிட்டியில ஓபன் யூனிவர்சிட்டியில அந்த வைஸ் சான்சலர் ரெஜிஸ்டர் தெரியல, அவருக்கு வந்து காயாவுக்கும் இங்கேயோ ட்ரேடு இது பண்றாங்க, ஒப்பந்தம் அது ஸ்டடி பண்றது. சோ இந்த மாதிரி அகாடமி கூட போகணும். அதுதான் வந்து ரிசர்ச்சா நம்ம பண்ணணும். நம்ம அதுல போயிட்டு ஒரு மதத்தையோ இல்ல நம்மளோட சொந்த இது பண்ணீங்கன்னா அந்த ரிசல்ட் ஃபெயில் ஆயிடும். அதுதான் எப்பவுமே ஒரு ஒரு சினிமா இருக்குன்னு வச்சுக்கலாம். சில விஷயம் அப்படியே சினிமா உலக சினிமா எப்போ வாங்கினா அது லைவா இருக்கும், நேச்சரா இருக்கும். ஆமா, அது வந்து உலக சினிமா மாறும். அதுல வந்து நம்மளோட ஐடியா வச்சுன்னா அது உள்ளூர் சினிமா மாறிடும். இவ்வளவுதான் வித்தியாசம். சிம்பிளா சொல்றாங்க, சினிமாவுக்கும் உலக சினிமாவுக்கும் என்ன வித்தியாசம். அக்கப்லேட்டா வந்துச்சு இல்ல அந்த படம், அதுல பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த அது ஒரு ரீஜன்ல எடுத்தது. ஒரு மெக்சிகனோ எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு காட்டு ஒரு ஆதிவாசியோ அவங்க பழங்குடியினத்தினுடைய கதைகள். ஆனா ஒட்டுமொத்த இதுகளும் கனெக்ட் ஆச்சு இல்ல. ஆமா, அது சரி. அது போல நம்மளுடைய இது வந்து டேட்டா நேச்சரா இருக்கணும்.
அது சரி. இல்ல இப்ப நீங்க சொல்றீங்களே, இப்ப நீங்க நெறைய பேர் அங்க கொரியாக்கு போனவங்க எல்லாமே வேற வேற துறையில இருக்கிறவங்களா போயிருக்கீங்க. இப்ப நம்ம இந்த தமிழ் கொரிய தொடர்ப பத்தி ஒரு ஆய்வு பண்ணணும்னா, அங்க கொரியாவுல எதுவும் வாய்ப்பு இருக்கா? அப்ப யாருக்காவது ஒரு ஆர்வம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இந்த என்ன சொல்றது, அந்த கலாச்சாரம் பத்தினது, இல்லாட்டி மொழிய பத்தி செய்யணும் அப்படின்னு சொன்னேன்னா, என்ன மாரி வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெரியுமா? அத ஆமா, கொஞ்சம் நீங்க நிறைய இருக்கு. நீங்க ஒண்ணு இல்ல மேம். நீங்க 1 மந்த் நீங்க 2 டேஸ் வச்சுட்டு வந்தாலே ஆ, தேவையில்ல. ஒரு 1 வீக் போதும். ஆ, இங்க இருக்கிற மியூசியம், இங்க நிறைய ஆ, ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், ஆ, அங்க போனாலே உங்களுக்கு கிடைச்சிடும். எல்லாமே கிடைச்சிடும். அதான். புத்திஸ்ட் டெம்பிள் போங்க, ஆ, புத்திஸ்ட் டெம்பிள் போங்க. அப்புறம் இங்க ம், இருக்கிற மியூசியம் போங்க. அப்புறம் ம், ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் போங்க. அங்க ம். போனாலே கிடைச்சிடும். அதான், அதுக்குதான் நான் இந்த சிட்டிஸ்ல சுத்தாம காடு மலைகள் சொன்னாலே நீங்க கொரியா அதான். தமிழ் பத்தி கரெக்ட். ஏற்படலாம். சரியானது. ஏன்னா அங்கதான் அது அப்படியே லைவா இருக்கும். ம். எனக்கு இன்னொன்னு ஒரே இதுன்னா, இங்க தமிழ் அந்த ஸ்கிரிப்ட் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு கிடைக்கல. இன்னும் கிடைக்கல. நம்மளும் தேடல. அதை அதான் நம்ம என்ன தேடணும். பார்க்கணும். அதுதான் தேடுனா கிடைக்கும். அதுவும் இருக்கலாம். நமக்கு தெரியல இல்லையா? இப்ப நிறைய புத்த மதத்துல பிட்சுகள் எல்லாம் போயிருக்காங்க. அவங்களாம் நிச்சயமா தமிழும் பயன்படுத்தி இருப்பாங்க. நமக்கு அது தெரியல. ஆமா, அதுக்கு போய் பார்க்கணும் நம்ம. ம். அதை நம்ம பார்க்கணும், அதை நம்ம அதான். தேடணும். ஆ, அது இன்னொரு பொருளாதாரமும் ஒரு இது இருக்கு. இது போல அது. பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் சேர்ந்து காசு போட்டு ம். அதான். இப்ப நான் சியோல்ல இருக்கிறேன். இப்ப ஆ, எனக்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானே ஒரு 2 lakhs மேல செலவு பண்ணிட்டேன். அதுதான். எல்லாரும் அப்படிதான் ஆய்வுகள் பண்றவங்க எல்லாம். ஆமா. சொந்த ஆய்வுகள் தானே பண்றோம் நம்ம. ஃபண்டிங் எடுத்து ஆய்வு பண்றதெல்லாம் ரொம்ப கம்மி தான் இப்போதைக்கு. அதுதான். இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு இது இருக்கும். இப்ப இந்த ஆர்டிகல் ஓகே. இப்ப இந்த ஆ, ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா கண்ணன் சார் ஆத்தர் இருப்பாரு, ஆ, ஆத்தர் இருப்பாரு. ஆமா. அவருமே சொந்தமான ஒரு முயற்சி தான் அவரோடதுமே. எங்க யாரும் எதுவும் பண்ணி பாருங்க. வாங்கல. ஆமா. அப்புறம் அது கண்ணன் சார் இருப்பாரு. அதுக்கப்புறம் ஆதிரன் சோன் ஒருத்தர் இருப்பாரு. கார்த்தின்னு ஒரு பொண்ணு இருக்கும். சோ இது மாதிரி 4-5 பேர் இருப்பாங்க. அப்புறம் 8 ஆள். அதான். ம். அப்போ ஒரு கூட்டு முயற்சியா இருக்கும். நம்ம அதான். கூட்டு முயற்சியா என் பேஸ் தான் தெரியணும், உங்க பேஸ் தான் ம். தெரியணும். ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் டீம் ஒர்க் தான் சக்சஸ் ஆகும். ரிசர்ச் அது பொறுத்த நிச்சயம். வரைக்கும். அதுதான். அப்போ எல்லாருமே அதான் குழுவா வேலை செய்யணும். அதுக்கப்புறம் நீங்க அங்க பயணப்பட்டானா நம்மளால ஆய்வுகள் தொடர முடியுங்கிறது உண்மைதான். அது ஒரு நிச்சயமா. ஆமா, உங்களுக்கு அப்படி என்ன தேவைன்னா கூட நீங்க வரலாம். இங்க நம்ம அதை நம்ம சிறப்பு சிறப்பு. முக்கியமான நம்ம நிறைய பேர் அந்த ஆய்வு ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா அதை எப்படி தொடரணுங்கிறது தெரியாம இருக்கிறாங்க இல்லையா? அதுக்காக தான் அதுக்கு அந்த கேள்வியை கேட்டேன் நானு. ஆமா. சரி. இப்ப உங்களுக்கு நிறைய டேட்டாஸ் வச்சிருக்கீங்களா மேம்? ஆ, இந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சுட்டு ஆ, ஆர்காலஜிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நீங்க அதுதான் எடுத்து main. அது ரீசன் ஏன் எதுக்கு ரிசர்ச் பேப்பர் பாத்தீங்கன்னா, அதான். இப்ப நம்ம பெரும்பாலும் நம்ம எல்லாம் என்ன பண்றோம், ரிப்போர்ட்டிங் பண்றோம். 2 அதான். விஷயம் இருக்கு. ரிப்போர்ட்டிங். ஒண்ணு ரிப்போர்ட்டிங், பெரும்பாலும் எல்லாமே ரிப்போர்ட் தான் பண்றோம். அதுதான். இது இங்க இருக்கு, இது இங்க இருக்கு, இங்க இருக்குன்ட்டு. அவ்வளவுதான். ஏன் வந்தது, எதனால வந்தது, யாரால வந்தது, எப்படி அது ஆய்வு. வந்தது, சிறப்பா. அதுதான் நம்மள போல ஸ்காலர்ஸ் உடைய வேலை. அதான் சிறப்பான அறிவுரை இது. சரிங்களா? நம்மள போல ஒரு ஸ்காலர்ஸ் பாத்தீங்கன்னா ஏன் வந்தது, எதனால வந்தது, எப்படி வந்தது, யாரால வந்தது, எந்த காலத்துல வந்தது, அது 5 கொஸ்டினுக்கு பதில் தெரிஞ்சாலே அந்த பேப்பர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கே 40-50 பக்கம் வந்துடும். அதுதான் நிச்சயமா. நீ ஒண்ணு தேட போனா ஒண்ணு போகும், ஒண்ணு போகும். ஆமா, தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அடுத்தது நீங்க தமிழ்நாட்டுல நீங்க தேடுறதுன்னா காஞ்சிபுரம், கடலூர் மாவட்டத்துல நீங்க அங்கேயே தேடணும். அதான் பழைய கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிசர்ச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க போய் பார்க்கணும். அவ்வளவுதான். இல்ல நிச்சயமா. அது நம்ம மைண்ட்ல எந்த இதுவும் வச்சு கூடாது. ரிசர்ச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சீங்கன்னா நம்ம அதை போயிட்டு நீங்க உங்களுக்கு அந்த டேட்டா கடன்னு வரும் உங்களுக்கு. அதான் முக்கியமா தரவுகள் தான் வேணும். அதுதான். ஏன்னா இன்னைக்கு இவங்க அந்த காயா, அந்த ராணி அதை வச்சு நம்ம சொல்றாங்க. அது ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அதான். ஓகேங்களா? அது யாரு உத்தரப்பிரதேஷோ, இன்னைக்கு நம்ம அதை போயிட்டு நம்ம கிளைம் பண்றது அது முடியுமா முடியாதுன்னு எனக்கு தெரியல. அதை விட்டு ஏன் இந்த ரூட்டை நம்ம ஏன் எடுக்கலாம்? அதான் ஒரு கோட் இருக்கு, அந்த கோட் பக்கத்துல பெரிய கோடை போட்டோம்னா அது மறைஞ்சிடும். அவ்வளவுதான், சின்ன கோடு மறைஞ்சு போயிடும். அது நிச்சயமா அது இருக்கு. இப்ப நான் சொல்றேன், இந்த கல்ச்சரல் சிமிலரிட்டிஸ் பார்த்தா நார்த் இந்தியாவில் கிடையாது. ஆமா, வருதுங்களா? என்னைக்கு ஒரு பண்பாட்டுல ஒரு அட்ராக்ஷன் வரும்னா அவங்க சாப்பாடு. ஆமா, அந்த சாப்பாட்டை தான் வரும். சாப்பாடும் பழக்க வழக்கங்கள்ல தான் அது தொடர்பு போறோம். ஆமா, யாரு நம்ம சாப்பிடுவோம், நம்மள யாரு பிடிச்சிக்கிறோம், யார் நேசிக்கிறோமோ, யார் நம்ம பிடிக்குதோ நம்ம அவங்களதான் நம்ம கூப்பிடுவோம். அப்ப அந்த மாதிரி நம்ம பண்பாடு, அந்த இதெல்லாம் நம்ம பழக்க வழக்கங்கள், அந்த இது நம்ம முக்கியமா புத்திசம். இன்னும் நிறைய ஆர்டிகல்ஸ் நம்ம பார்க்கணும். அதை பார்த்தோன்னா அது இருக்கு. நீங்க சொல்லுங்க, நம்ம இது பண்ணலாம்.
ஆக்சுவலா எனக்கு நெக்ஸ்ட் இயர் ஒரு ஐடியா இருக்கு. அப்படிங்களா? ஆமா, நெக்ஸ்ட் இயர் இருக்கு. ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நம்ம வைக்கலாம், பார்க்கலாம். பண்ணுங்க, அதுதான் பண்ணலாம். நம்ம அதுக்குதான் இப்போ நான் அந்த வலைத்தமிழ் பார்த்தசாரதி ஐயாவுக்கு அதுதான் ஒரு இது, நம்ம வந்து ஒரு குறிக்கோளை கொடுத்து யாரையாவது ஒருத்தர் செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப எல்லாத்தையுமே தொகுத்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம யாரையாவது ஒருத்தர் அதுக்குன்னு சரி நீங்க இந்த ஆய்வு நீங்க பண்ணுங்க செய்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அந்த திட்டத்தினாலதான் இதை செஞ்சுட்டு இருக்கோம். நிச்சயமா நீங்க சிறப்பா நிறைய விஷயங்களை மயிலாடும் பாறை இப்பதான் ஞாபகம் வருது. மயிலாடும் பாறை. மயிலாடும் பாறை. ஓகே ஓகே, அந்த பேரா மயிலாடும். அதுதான் வந்து இரும்பு. ரொம்ப சிறப்புங்க ஐயா. நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நானு ரொம்ப நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்ப நீங்க சொன்னதை வந்து நாங்க திருப்பி ஒரு பேப்பராவே கம்பல் பண்ணலாம் போல இருக்கு. அவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இது வரைக்கும் நீங்க ரெண்டு கட்டுரைகள் வெளியிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஆய்வு கட்டுரைகள். அது ரெண்டுத்தையுமே நாங்க வந்து இந்த இணையதளத்துல ஏற்றப்புறம் எல்லாமே எல்லாரோட ஆய்வு கட்டுரையும் ஏற்றலாம் அப்படின்னு தான் வச்சிருக்கோம். அதே மாதிரியே இந்த நம்மளோட நேர்காணல்களையும் போடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கருத்தோட தான் உங்களை சந்திச்சோம். மிக்க நன்றி. உங்க நேரத்துக்கு நிறைய விஷயங்களை சொன்னீங்க. இன்னும் பின்னாடி வர ஆய்வாளர்களுக்கு இது ஒரு தொடக்கமாவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் நம்ம வந்து ரொம்ப ஆழமா போகணும். நம்ம இப்ப எல்லாத்தையுமே நம்ம பரவாயில்ல எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். நீங்க சொன்ன மாதிரி அது எதுக்கு, ஏன் வந்தது, எப்படி வந்தது, எல்லாத்தையும் நம்ம ஆழமா போனோம்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி உங்களோட நேரத்திற்கு. நீங்க இந்த வேற எதுவும் சொல்ல முடிக்க முடியுமா? சொல்லுங்க. எனக்கு ரொம்ப மிக்க நன்றி மேம். ஏன்னா உண்மையா சொல்ல போனா என்ன ஒரு ஆய்வாளரா கன்சிடர் பண்ணது முதல்ல கொரியன்ஸ். ரெண்டாவது தமிழக அரசு, மூணாவது நீங்க தான் வலைத்தமிழ் பார்த்தசாரதி சார். ஏன்னா அந்த கொரியா தமிழ்ல அந்த ஃபீல்ட்ல யாரும் நான் இருக்க மாட்டேன் பாருங்க. அந்த கொரியா தமிழ்ல பார்த்தா மேக்ஸிமம் யாருமே என்ன இது அவுட் ஆஃப் கண்டென்ட்ல இருப்பேன் நான். கன்சிடர் பண்ணது 3 பேர். ஒண்ணு கொரியன் பீப்புள், அடுத்து தமிழ்நாடு அரசு. மிக்க நன்றி. ஏன்னா ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இது. இந்த பிளாட்ஃபார்ம்ல நிறைய விஷயம் பேசுனேன். இதுதான் என்னோட கருத்து. ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். நம்ம ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம வந்து எதுவுமே பூஸ்ட் பண்ணாம ரொம்ப அதிகமா என்ன பிராக்டிகலோ அதை நம்ம பேசணும். அது வந்து மக்கள் கொண்டு போய் சேர்ந்துடும். ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றி உங்க நேரத்திற்கு. இதோட இவரோட நேர்காணலை முடித்தோம். இன்னும் அடுத்த நேர்காணலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது டாக்டர் மெய் சித்ரா. மிக்க நன்றி உங்க நேரத்துக்கு. எல்லாரும் நேரத்துக்குமே சிறப்பான ஒரு நேர்காணலை கொடுத்தார் ஆரோக்கியராஜ் அவர்கள். அவருக்கும் மிக்க நன்றி.